ஹாப்பி சபத். இன்னைக்கு ஹெட்டிங் டாபிக் என்னன்னாக்கா வெட்டிங் ஆஃப் த லேம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். ஸோ இந்த டாபிக் ஏன் நான் சூஸ் பண்ணேன்னாக்கா, நம்ம ஓய்வு நாள் பள்ளி பாடங்க நம்ம எது படித்தோம், சபத் கிளாஸ். ஸோ அதே படித்தோம் இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த ஒரு சர்மன் வந்து ஜஸ்ட் ரிலேட்டட் டு சம் அதர் லிட்டில் பிட் இன் டெப்த் பாயிண்ட்ஸ். இன்னும் ஒரு விஷயம்னாக்கா, ஆக்சுவலாக வந்து இந்த சர்மன் வந்து பாஸ்ட் வந்து ஒரு 6-7 months பேக் எடுக்க சொன்னார். நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன், டைம் இல்லை, ஏதோ ஒரு காரணங்களால் எடுக்க முடியல, அப்படியே போஸ்ட்போன் ஆகினே இருந்துச்சு. அதன் பிறகு என்னன்னாக்கா, வித்யானபுர சர்ச்சுக்கு அங்கே போயிருந்தோம். அங்கே மார்ட்டின் அங்கல், பிரேமாஸ்டர்லாம் வந்திருந்தாங்க. இந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு ரிப்பீட் ஆக போகுது. ஆனால் ஏன் இது திருப்பும் நான் ரிப்பீட் பண்ணுறேன்னாக்கா, வேறு யாரும் கேட்கல இல்லைங்களா, அதனால ரிப்பீட் பண்ணுறேன். பட் ஐ ஹவ் எடிட்டட் சம் ஆஃப் த லிட்டில் சேஞ்சஸ். அதனால் தோஸ் இயரிங் செகண்ட் டைம் அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு ஆவிக்குரிய பாடம் கிடைக்கலான்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னன்னாக்கா, காட் சர்வன்ட், கடவுள் ஊழியக்காரன்ட்ட கொஞ்சம் பேர் டிஸ்கஸ் பண்ண, ஜஸ்ட் வெட்டிங் ஆஃப் த லேம்ப். இன்னொரு சர்மன் வந்து கேரக்டர் ஆஃப் ஈசா அண்ட் கேரக்டர் ஆஃப் ஜேக்கப்ன்ட்டு ஒரு சர்மனு. அதன் பிறகு ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 13 த மேன் ஆஃப் காட் ஃப்ரம் ஜூடா. ஸோ இது 3 சர்மன் இருக்குது. எது எடுக்கலாம்னாக்கா அவங்களே சாய்ஸ் கேட்டேன். அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா, இது சபத் கிளாஸ் அதே இருக்கிறதுனால இது எடுக்கிறது தான் பெட்டர்ன்னாங்க. ஸோ நான் வந்து ஈசா வந்து நிறைய பேர் நெகட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. ஆனால் பைபிள் வந்து ஆழமான சத்தியங்க, ஒரு அமேசிங் கேரக்டர் ஈசா. ஸோ அந்த ஒரு ஆவிக்குரிய பாடங்கள்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அது வந்து நெக்ஸ்ட் டைம் எதனா டைம் கிடைக்கும் போது எடுக்கலான்னுக்கிறேன். அதனால் இட்ஸ் காட்ஸ் வில். ஸோ வி கேன் லேர்ன் வாட் எவர் காட் கிவ்ஸ் அஸ் திஸ் சபத், வெட்டிங் ஆஃப் த லேம்ப். ஸோ வி கேன் ஸ்டார்ட் வித் த ப்ரேயர். Heavenly Father, we thank you so much, Father God. Thanks for giving this wonderful opportunity, Father God. Kindly help us to know the truth with the help of the Holy Spirit and guide us. And also, not only they hear of the word, and we have to apply in our daily life, Father God. Take control each and every situation right now, Father God. In the name of Jesus Christ, I am asking. Amen. கன்னடா தேவையில்லை நினைக்கிறேன், தமிழ்லே பண்ணலாம் நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஐ வில் டெல். தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் இல்லாதவங்க யாருனாக்குறாங்களா? ஸோ ஓகே. ஸோ வெட்டிங் ஆஃப் த லேம்ப் அந்த ஓய்வு நாள் பள்ளி பாடத்தில் கொஞ்சம் ஒரு இன்டெப்த் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு பார்க்குறீங்களே இல்லை, இது என்னன்னு நீங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. இந்த இதுவை, இந்த விஷயத்தை வந்து எல்லாம் என்ன எழுதியிருக்குதுங்க, ஸ்டிக் நோ பில்ஸ் இல்லையா. ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் இல்லைங்களா, நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருக்குறோம். தமிழில் என்னன்னாக்கா, நோட்டீஸ் ஒட்டாதீர். இது வந்து நான் பிரைமரி படிக்கும் போது இது வந்து தப்பாக நினச்சி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தேன் நான். ஏன்னா நான் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருந்து இங்கிலீஷ் வந்து அவ்வளோ நாலேஜ் இல்லை. அப் டு 7th standard ஐ ஸ்டடி தமிழ் மீடியம், தென் ஐ கேம் ஃபார் இங்கிலீஷ் மீடியம். 5th standard நான் படிக்கும் போது இந்த இது பார்த்துட்டு ஸ்டிக் நோ பில்ஸ்ன்னு நானும், இது வந்து எங்கே போட்டிருந்தாங்கனாக்கா, அந்த பிஎல் சர்க்கிள் பக்கத்தில், அந்த பார்க், ஐயப்பா பார்க் பக்கத்தில் பேரலில் அந்த காம்பவுண்டில் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து அந்த மரம்லாம் இருக்கும். அந்த டைமில் வந்து 80s 83லாக்கா வெறும் தான் யூஸ் பண்ணுவாங்க குக்கிங்க்கு. அதன் பிறகு செகண்ட் வந்து கெரோசின், கேஸே வரல அந்த டைமில். நானும் நம்ம பிரதர் வந்து அந்த டைமில் வந்து அப்போ எல்லாம் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விறகு எடுக்க போவாங்க. நாங்கள் விறகு எடுக்கல, கெரோசின் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். நம்ம சும்மா அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் போகிறதுக்கு. அங்கே போனோன்னு நானும் நம்ம பிரதர் வில்சன், நாட் நெல்சன், லாஸ்ட்டு வில்சன், இஸ் இன் ஃப்ரெஷர் டவுன். அவரும் நம்ம 2 பேரும் ரொம்ப க்ளோஸ், எல்லாத்துலையும் சின்னதில். அங்கே போகும்போது எல்லாம் ஜனங்கள்லாம் போவாங்க விறகு எடுக்கிறதுக்கு, நம்மளை சும்மா சுற்றுறதுக்கு அப்படியே பார்க்க போகும்போது சடனாக பார்த்தாக்கா அங்கே ஸ்டிக் நோ பில்ஸ் இருந்துச்சு. அங்கே பார்த்தாக்கா செக்யூரிட்டிலாம் துரத்தின்னு வரவங்க உள்ளே வரனாக்கா. இந்த பில், இந்த ஸ்டிக் நோ பில்ஸ் பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன அர்த்தம் ஆச்சுனாக்கா, ஸ்டிக்குன்னு அப்படியே அர்த்தம் பண்ணிக்கணும், குச்சி. நோ பில்ஸ், எதனா பர்ச்சேஸ் பண்ணால் பில் இல்லைப்பா எடுத்துகிட்டு வர்றாங்களா, அந்த மாதிரி. ஸ்டிக் நோ பில்ஸ்னா, ஓ அப்போ இன்னிலேருந்து புது ரூல்ஸ் போட்டாங்க பிஎல்ல. என்னன்னாக்கா, குச்சிலாம் எடுத்துக்கலாம், ஆனால் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துன்னு போகலாம்ப்பா, காசுக்கு இல்லைப்பான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் போட்டுக்கிறாங்கன்னு நாங்கள்
நாங்கள் எல்லாம் நம்ம 2 பிரதர்ஸும் குஷியாக என்ன பண்ணோம், காம்பவுண்ட் உள்ள ஜம்ப் அடிச்சு உள்ள எல்லாம் சுற்றினோம். துரத்துன்னு வந்து எங்கள் தம்பியை பிடிச்சிட்டாங்க. அப்படி எங்கள் அப்பெல்லாம் வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணி போனாங்க. இது என்னத்துக்கு நான் சொல்கிறேன்னாக்கா, இந்த தீர்க்க தரிசனம் பைபிளில் வந்து ப்ராப்பராக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பைபிள் வந்து நம்ம கூட சம்டைம்ஸ் இந்த ரெவல்யூஷன்லாம் படிக்கும் போது, ஈவன் 7 Adventist பிக் ப்ரீச்சர் ஆல்சோ தி டேக்கிங் லிட்ரலி அந்த கடைசி காலம் நெருங்கும் போது என்ன பண்ணணும், நம்ம டெடிக்கேட்டடாக பரிசுத்தாவியெல்லாம் படிச்சு அந்த இந்த காலாண்டில் என்ன இந்த சபத் கிளாஸ் கொடுத்தாங்க இல்லையா, அதன் பிரகாரம் அதை அர்த்தம் பண்ணிக்கணும். ஸோ பைபிள் இட் செல்ஃப் இஸ் ஆன்சர் ஃபார் பைபிள் ப்ராஃபஸி. ஸோ அதனால நம்ம தப்பாக அர்த்தம் பண்ணிக்கூடாது. கடவுள் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த கல்யாண விஷயத்தை பார்க்கும்போது கடவுள் வந்து அநேக காரியங்களை நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து ஜீசஸ் வந்து நம்மளுடைய ரட்சகர். ஹி இஸ் எ ரிடீமர் ஃபார் அஸ். அன்லெஸ் ஹி இஸ் எ க்ளோஸ் ரிலேட்டிவ், ஹி கேனாட் பி அவர் ரிடீமர். ரத்த சம்பந்தம் இல்லாத ஒரு மனுஷனால ரட்சிப்பு அடைய முடியுமா? நீங்க ஆன்சர் பண்ணலாம். Whether the person is not related blood relations, it is possible to give redeemers. நம்மளுக்கு ரட்சிக்க பிடிக்குமா? நம்ம ஃப்ரெண்டு கேட்டாரு, ஜீசஸ் பிலீவ் பண்ற இஸ் a foreign god. இயேசு கிறிஸ்து வந்து அவர் வந்து இந்தியன் இல்லை, இஸ் ஃபாரின் காட்ஸ், ஒன் ஆஃப் காட்ஸ். இஸ் ரிலேட்டட் டு ஃபாரின் ஏஷியா, இஸ்ரேல் தேசத்தை பிறந்தவர். அவரை நீ எப்படி வர்ஷிப் பண்ணலாம், அவருக்கு எப்படி ரட்சிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அதன் பிறகுதான் நான் அதன் பற்றி இது பண்ண ஒரு இது படிக்கலான்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ அது ரொம்ப நாள் ஸ்டடி பண்ணியிருந்தேன். இட் இஸ் நாட் கம் இன் ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 1 month 2 months. இட் இஸ் 5-6 years ஸ்டடீஸ், ஜஸ்ட் மைண்ட்ஸ் ஐ புட் இன் இயர். அது கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் படிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் இது பண்ணியிருந்தோம். ஸோ இதனால நம்ம இந்த செர்மனில் என்ன சொல்லிக்கிறோம்னாக்கா, ஜீசஸ் இஸ் க்ளோஸ் ரிலேட்டிவ் டு நேஷன் இஸ்ரேல் லிட்ரலி. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னாக்கா, இந்த சர்மன் வந்து இன்னொரு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, பிரதர் இன்னைக்கு நான் ஜீசஸ் எவ்வளோ 30 years பிலீவ் பண்ணுறேன், இப்போ தான் நான் பிலீவ் பண்ணேன் ஜீசஸ் இஸ் அவர் பிளட் ரிலேட்டிவ்னு எனக்கு தான் தெரிஞ்சு, இப்போ எவ்வளோ சந்தோஷமா ஆகுதுன்றாங்க. ஸோ வி ஆல்சோ க்ளோஸ் ரிலேட்டிவ் பிளட் ரிலேட்டிவ் டு ஜீசஸ் கிரைஸ்ட். ஹி இஸ் அவர் ஓன் பிரதர். ஸோ அதுதான் நம்ம எப்படி பிளட் ரிலேட்டிவ், இஸ் பிளட் ரிலேட்டிவ் டு நாட் ஓன்லி இஸ்ரேல் நேஷன், we are in sitting in a Shenpur church, we also how closely related to Jesus Christ. அதுதான் இந்த சர்மன்ல படிக்க போறோம். பட் ஹவு திஸ் அந்த மனவாட்டி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நம்ம அந்த லெசன்ல படிச்சோம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கணும். கடவுள் வந்து ஆல்வேஸ் இஸ் எ டெடிகேட்டட் ஹோலி பர்சன். பிரச்சனை எங்க இருக்குதுனாக்கா மனைவி கிட்ட தான் இருக்குது, சபை கிட்ட தான் இருக்குது. அதுதான் அந்த லெசன்ல படிச்சோம். திரும்ப திரும்ப போகும்போது கடவுள் வந்து திரும்ப கூட்டுன்னு இருக்கிறார் இல்லைங்களா. அந்த ஒரு இதுல வந்து அந்த ஃபெய்த்ஃபுல் ரெமினன்ட் சர்ச் அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும் அதுதான் நம்ம படிக்க போறோம். பிளஸ் செகண்ட் பாயிண்ட் இஸ் ஹவு வி பிகம் எ பார்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அஸ் எ பிளட் ரிலேட்டிவ். இங்க பாத்தீங்கன்னாக்கா ஜாக்கப் பாத்தீங்கன்னாக்கா ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவர் இஷ்டப்பட்டது யார? ரேச்சலை இஷ்டப்பட்டார் இல்லைங்களா. லாஸ்ட்ல என்ன ஆச்சு? லியாவை மேரேஜ் பண்ணிக்கினாரு. ஆனா லியா வந்து கண்ணு சரியில்லை, ஒரு மாதிரி இருக்குது, அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாங்க பைபிள்ல. ஆனால் வேற வழி இல்லாத கோவப்பட்டு மேரேஜ் பண்ணாரு. ಕೋಪಾಯ್ತು ತುಂಬಾ ರೇಚಲ್ಗೆ, ಜಾಕಬ್ಗೆ. ರೇಚಲ್ನ ಮದುವೆ ಮಾಡಕ್ ಬಂದೆ, ಯಾರೋ ನನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಕಟ್ಬಿಟ್ರಲ್ಲಪ್ಪ ನಮ್ಮ ಮಾವ ಅಂತ. ஏன்னா பைபிள் கிளீனா எக்ஸ்பிளைன், இஸ் எ வீக் ஐஸ். வீக் ஐஸ் யாருன்னா லைக் பண்ணுவாங்களே இந்த டைம்ல? கண்ணை தான் பார்க்குவாங்க. பொண்ணை பார்க்க போனாங்க எப்படி ஐப்ரோ இருக்குது, எப்படி இது ட்ரெஸ் கோடு எப்படி இருக்குது, அதுதான் லெசன்ல படிச்சோம். பியூட்டிஃபுல் பிரைட். இது இந்த ஆங்கிள் வந்து வெளிப்பிரகாரம் ஜாக்கப் எதிர்பார்த்தாரு. அதன் பிறகு என்ன ஆச்சுனாக்கா லியா மேரேஜ் பண்ணாதும். சரி நீ இன்னும் ஒரு 7 years ஒர்க் பண்ணப்பா, இன்னும் நான் 2வது டாக்டர் கொடுக்குறேன்னு சொல்லி ரேச்சல் கொடுத்தாரு. அதன் பிறகு என்ன ஆச்சு, லியா சேலஞ்சினால அவங்க சர்வெண்ட்டை கொடுத்தாருங்க சில்பாவை. அதன் பிறகு பில்லா, யார் ரேச்சல் பில்லா கொடுத்தாங்க. 4 பேர் ஆச்சு. இதனால என்ன நினைப்பு அநேக கிறிஸ்தவ நினைக்கிறாங்க, ஜாக்கப் வந்து 4 ஒய்ஃப் இருக்கிறாங்க, நல்லா பண்ணு 4 மேரேஜ் பண்ணலாம்ப்பா, தொந்தரவு இல்லைன்ட்டு. நிறைய பேர் கேட்டு நம்ம ஆஃபீஸில்
நான் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது அப்ரஹாமுக்கு நிறைய ஒய்ஃப், டேவிட்க்கு ஒரு இங்கே வந்த ஜாக்கப் 4 பேர், அதனால அட்லீஸ்ட் 2 கூட எடுத்துக்கலாம் நார்மல்ன்றாங்க நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறார். ஸோ எப்படி கிறிஸ்டியானிட்டி போகுது? ஆனால் அந்த பைபிளை நம்ம என்னன்னாக்கா ஆவிக்குரிய விஷயம் தான் எடுக்கணும், அதுதான் சிம்பிள். யூ ஷுட் நாட் டேக் லிட்ரல். கடவுள் அந்த டைமில் வந்து ஜஸ்ட் இஸ் அலவுட் இஸ் பிளான் வி டோன்ட் நோ. அந்த மைண்ட்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்மளால் ஆகாது. பட் வாட் இஸ் காட் இஸ் கிவிங் ஸ்பிரிச்சுவல் மீனிங் இயர், ஆவிக்குரிய விஷயம் என்ன கொடுத்துக்கிறாருன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 4 இருக்குது. அப்ரஹாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து சாரா, நெக்ஸ்ட் வந்து அகார், நெக்ஸ்ட் வந்து ஜெனிசஸ் 25:1 வந்து கெத்துரான்ட்டு ஒருத்தர் பண்ணாங்க. தேர்டு வந்து சாரா இறந்துட்டு பிறகு, அதன் பிறகு ஜெனிசஸ் 25:6 வந்து அநேக மனைவி மறுமனைவாட்டி இருந்தார்கள், கான்குபைன்ஸ் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்கிறாங்க. அதன் பிறகு ஆக்சுவலாக வந்து இது என்ன குறிக்குதுனாக்கா 2 கொரிந்தியன்ஸ் 11:2 வந்து நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியத்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஸோ நம்ம எப்படி இருக்கணுமா? ஸோ பியூர் வர்ஜின். அந்த 10 வர்ஜின்ஸ் கூட பார்த்தீங்க இல்லையா, 10 கன்னைகள், அதில் வந்து 5 வர்ஜின்ஸ் வெளியே போயிட்டாங்க, 5 வர்ஜின்ஸ் இது பண்ணாங்க. எல்லாமே வர்ஜின்ஸ் தான், அதுலேயும் ஃபில்டர். ஸோ 5 வர்ஜின்ஸ் தான் சேவ் ஆனாங்க. அதனால கடவுள் நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. அந்த சபை எப்படி இருக்கணும்னாக்கா பியூர் வர்ஜின். நம்ம அந்த பழைய கம்பெனியில் கூட நம்ம பாஸ் நம்ம வேலை செய்யும்போது நான் கூட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்தால் கூட ஒரு வாப்பா நார்மல் ஃபோன் பண்ணி கூட ஒழுக்கா இந்த மெட்டீரியல் இப்போ வாங்குகிறோம், ஆமாட்ட இதுக்கு இவ்வளோ லட்சம் கொடுக்குறோம், இது வர்ஜினான்ட்டு செக் பண்ணிங்களான்னு கேட்குறோம். அவனை அதுதான் கேட்குறோம். ஃபஸ்ட்டு இவ்வளோ காசு செலவு பண்ணுறோம், சேர்மனுக்கு மீட்டிங்கில் ஓகே இருக்குது, இதில் ஏதோ மிஸ்டேக் ஆச்சுனாக்கா எல்லாமே கொலாப்ஸ். டிட் யூ செக் இட் இஸ் வர்ஜின் மெட்டீரியல்? நான் தலை ஆட்டுறது வர்ஜினை கண்டுபிடி நான் எங்கப்பா போகிறது, சும்மா அந்த டைமில் எஸ் இருக்கிற கேதர் மெசேஜ் பண்ணி வேற கஸ்டமர் நம்ம மாதிரி வாங்கியிருப்பாங்க, அவளை கேட்டு வாங்குற அவ்வளோதான். இல்லை கோ த்ரூ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் யூ ஸ்பெண்டிங் மணி. அதனால சும்மா உலகத்துக்கு ஒரு காரியங்களே நம்ம செக் பண்ணுறோம், மெட்டீரியல் நல்ல மெட்டீரியலா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா, அந்த மாதிரி இது. கடவுள் வந்து அந்த சபை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு? பியூர் வர்ஜின். பியூர் வர்ஜின்னாக்கா நல்ல அலங்காரமாக ஐப்ரோ பண்ணின்னு நல்லா இது பண்ணு. ஸோ அந்த மாதிரி கூட கொஞ்சம் பேர் கிறிஸ்டியானிட்டி போடுறாங்க. இந்த பியூர் வர்ஜின் என்று வந்து ஆவிக்குரிய விஷயத்தை, பரிசுத்தமான ஒரு கேரக்டர், அன்பு அவங்ககிட்ட இருக்கிறான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாரு. ஸோ நெக்ஸ்ட் அந்த ஒரு எக்ஸாம்பிள் எப்படி எடுக்கலாம்? இந்த பியூர் வர்ஜின் யாரை ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம்? அநேக காரியங்கள் பைபிளில் இருக்குது. ரூத், புக் ஆஃப் ரூத்தில் வந்து நம்ம நிறைய பேர் படிச்சிருக்கிறோம். லிட்டில் ஆவிக்குரிய விஷயத்தை நம்ம படிக்கலாம். ஃபெய்த் ஆஃப் த ரூத். ரூத் வந்து இஸ்ரேல் சேர்ந்தவங்களா அவங்க? வெதர் ரூத் இஸ் பிலாங் டு நேஷன் ஆஃப் இஸ்ரேல்? நோ. விச் நேஷன் இஸ் பிலாங் டு? ஆனால் அந்த ஃபெய்த்தை பார்க்கும்போது பைபிளில் வந்து அவங்களுக்காக ஒரு புக்கே கொடுத்துட்டாங்க ரூத்து. பைபிள் வந்து புக்கு ஏன்னா ரூத் புக்கே கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ அவங்க எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கணும். ஷீ இஸ் நாட் ஃப்ரம் நேஷன் ஆஃப் இஸ்ரேல், ஷீ இஸ் ஃப்ரம் ஜென்டைல். ஜென்டைலுக்கு இருந்து ஒரு லேடிக்கு அவங்க ஒரு பரிசுத்தமாக இருந்ததுனால அவங்க பேரில் ஒரு புக்கு கொடுத்துக்கினாங்கனாக்கா இட்ஸ் ಅಮೇಜಿಂಗ್ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್. ರೂತ್ ಅಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಇದ್ರು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ. ಅವಳು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ದೇವ್ರನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಿ, ಅವರು ದೇವರು ಬಿಟ್ಟು ದೂರ ಇದ್ರು, ಯಾರೋ ಮೂಲಕ ಸತ್ಯವೇದವನ್ನ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನ ನಿಜವಾದ ದೇವರು ಯಾರಂತ ಕೇಳಿದ ಕೂಡಲೇ ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ತಕ್ಷಣ ಊರನ್ನ ಬಿಟ್ಟು ಬಂದ್ರು, ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನ ಬಿಟ್ಟು ಬಂದ್ರು, ಅಣ್ಣ ತಂಗಿರನ್ನ ಎಲ್ಲ ಬಿಟ್ಟು ಬಂದ್ರೆ ಅಂದ್ರೆ ಅವರ ಪ್ರೀತಿ ಇರುತ್ತೆ, ಆದರೆ ಆ ದೇವರು ಪ್ರಥಮ ಸ್ಥಾನ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಅವ್ರು ಬಂದ್ರು. ಸೊ ಅದರಿಂದ ಈ ರೂತ್ ಬಗ್ಗೆ ಇವತ್ತು ನಾವು ಓದೋಣ. ஜீசஸ் வந்து இந்த கேரக்டர் வந்து மேத்யூ 1:6 ஜஸ்ட் 1-6 படிக்கும்போது அந்த 4 ಲೇಡೀಸ್ ವರಾಂಗ. ಸೊ ಮತ್ತಾಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 4 ಸ್ತ್ರೀಯರು ಬರ್ತಾರೆ. ಸೊ ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ದಿಸ್ ಲೇಡೀಸ್ ಇಸ್ ವೆರಿ ವೆರಿ ಪ್ರಾಂಪ್ಟ್ ಅಂಡ್ ಡೆಡಿಕೇಟೆಡ್ ಹೋಲಿ ಪೀಪಲ್. We can't explain their character. The situation is very tough. The atmosphere is very tough.
ಅವರ ವಾತಾವರಣ ತುಂಬಾ ಕಠಿಣವಾಗಿತ್ತು, ಅವ್ರ ಜೀವನದಲ್ಲಿ ತುಂಬಾ ಕಷ್ಟ ಸಂಕಟಗಳಿತ್ತು. ಆದರೆ ಈ ಒಂದು ಕಷ್ಟ ಸಂಕಟಗಳಲ್ಲಿ ಈ 4 ಮಹಿಳೆಯರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಬಂದ್ರು, ಕಷ್ಟ ಸಂಕಟಗಳಿಂದ್ರೂ ದೇವರಲ್ಲಿ ನನಗೆ ಕ್ಷಮಾಪಣೆ ಇದೆ, ದೇವರಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಇದೆ, ದೇವರಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಇದೆ ಅಂತ ನಂಬಿಕೊಂಡು ಬಂದ ವ್ಯಕ್ತಿಗಳು ಯಾರಂತ ಹೇಳಿದ್ರೆ ತಮರು, ರಾಹೇಬ್ ಅಂಡ್ ರೂತ್ ಅಂಡ್ ಬಾತ್ಷೆಬಾ. ಸೊ ಇವರು ಯಾರು ಎಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಜನರೇಷನ್ ಆಫ್ ಜೀಸಸ್ ಕ್ರೈಸ್ಟ್, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ವಂಶದಲ್ಲಿ ಬರುವ ಅನ್ಯ ಒಂದು ಸ್ತ್ರೀಗಳಾಗಿದ್ದಾರೆ. ಹೇಗೆ ಅನ್ಯ ಸ್ತ್ರೀಗಳು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೆಲ್ಲ ಬಂದ್ರು ಹಂಗಂದ್ರೆ ಜೀಸಸ್ ಕ್ರೈಸ್ಟ್ ಇಸ್ ನಾಟ್ ಓನ್ಲಿ ಬಿಲಾಂಗ್ ಟು ಇಸ್ರೇಲ್ ನೇಷನ್, ಈಸ್ ಬ್ಲಡ್ ರಿಲೇಟೆಡ್ ಟು ಅದರ್ ನೇಷನ್ಸ್ ಆಲ್ಸೋ, because this generation Tamar, Rahab and Ruth, Bathsheba is not a nation of Israel, they are combined in other nations. 4 related to general in the Bible, north, west, south, east. 4 ಯಾಕೆ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಬರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇಡೀ ಭೂಮಿ ಸಂಬಂಧಪಟ್ಟಿದ್ದು ಅಂತ ಹೇಳಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗಿದೆ. ನಾರ್ತ್, ಸೌತ್, ವೆಸ್ಟ್, ಈಸ್ಟ್. ರೆವಲ್ಯೂಷನ್ 7:1 ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪ್ರಕಟಣೆ 7:1 4 ದೇವದೂತರುಗಳು 4 ದಿಕ್ಕುಗಳ ಭೂಮಿ ಮೇಲೆ ನಿಂತ್ಕೊಂಡ್ರಂತೆ. ಇದನ್ನ ಏನ್ ಸೂಚನೆ ಮಾಡುತ್ತಂದ್ರೆ 4 ಬಂದು ಈ ಭೂಮಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿತ್ತು, ಎಲ್ಲವನ್ನು ಅಡಕವಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಕ್ಕೆ. ಅದರಿಂದ ಈ 4 ಸ್ತ್ರೀ ವಂಶದಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರುವ ಏನಂತ ಹೇಳುತ್ತಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇಡೀ ಭೂಮಿಗೆ ಇದರಲ್ಲಿ ಬರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ರಕ್ತ ಸಂಬಂಧವಾಗಿದ್ದಾರೆ, ನಿಮಗೂ ನಮಗೂ, ಅದು ಒಂದು ಪಾಠವಾಗಿದೆ. ಆಮೇಲೆ ವಿಮೋಚನ ಕಾಂಡ 27:2 ಯಾತ್ರಾಗಮ 27:2 4 ஆர்ம்ஸ் ஆஃப் த ஆல்டர் இருக்குது. அந்த பலிபீடத்துல 4 கொம்பு இருக்குது இல்லைங்களா. ಸೊ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತ ಬಲಿ ಬಂದು ಕ್ರೈಸ್ತ ಜನಕ್ಕೆ ಮಾತ್ರ ಇಲ್ಲ, ಇಡೀ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವ ಎಲ್ಲ ಜನಾಂಗಕ್ಕೂ ಅವ್ರ ರಕ್ತ ಒಂದು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅದು 4 ಕೊಂಬುಗಳ ಮೂಲಕ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. ಸೊ ಅದು ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಪಾಯಿಂಟ್. ಈ ರೂತ್ ಬಂದು ಯಾವ ದೇಶದಿಂದ ಬಂದ್ರು? ರೂತ್ ಒಂದು ಎಂದ ದೇಶದಿಂದ வந்தாங்க? இங்கே இருக்குது இல்லையா, மோவாப் தேசம். ஆனா இந்த மோவாப் தேசத்துல வந்து நம்ம பார்க்கும்போது அந்த அந்த கண்ட்ரியோடைய அந்த வம்சத்தை பத்தி கொஞ்சம் ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. நீங்க நம்மளுக்கு எல்லாமே தெரியும் மோவாப் எப்படி உருவானாங்கன்னு சொல்லிட்டு. ಫಸ್ಟ್ ಪಾಯಿಂಟ್ வந்து ಇಲ್ಲಿಗಲ್ ಬರ್ತ್. ಈ ಮೋವಾಬ್ ಎಂಬ ದೇಶ ಬಂದು ಒಂದು ದೇಶ ಇದೆ, ಅದರಲ್ಲಿ ಬಂದ ಒಂದು ಜನಾಂಗ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಜನಸಂಖ್ಯೆ ಆಯ್ತಂತ ನೋಡುವಾಗ ಅವರ ಒಂದು ಜನಸಂಖ್ಯೆ ಒಂದು ತಪ್ಪು, ಒಂದು ಕ್ಯಾರೆಕ್ಟರ್, ಬೇರೆ ಒಂದು ನಾವು ಓದ್ಬೋದು, ಬೇರೆ ಇರುವ ಒಂದು ಸಂಬಂಧದಿಂದ ಬಂದ ಒಂದು ಮಗು, ಅದರಿಂದ ಬಂದ ಒಂದು ದೇಶವಾಗಿತ್ತು. ಏನೋ ಅಂಕಲ್? ಸೊ ಅದರಿಂದ ಇಲ್ಲಿಗಲ್ ಬರ್ತ್ ಅಂತ சொல்றாங்க. ಫಸ್ಟ್ ಪಾಯಿಂಟ್. ಸೆಕೆಂಡ್ ಪಾಯಿಂಟ್, ದೇ ಆರ್ ದ ಎನಿಮೀಸ್ ಆಫ್ ಇಸ್ರೇಲ್. ಇಸ್ರೇಲ್ ದೇಶಕ್ಕೆ ಅವ್ರ ಶತ್ರುಗಳಾದರು ಅಂತ ಎರಡಿದೆ. ಯಾರು? ಮೋವಾಬ್ ದೇಶ. 3ನೇ ಪಾಯಿಂಟ್ ಏನಂದ್ರೆ ದೇ ಹೈಯರ್ಡ್ ಬಾಲಾಮ್ ದ ಪ್ರಾಫಿಟ್ ಟು ಕರ್ಸ್ ಇಸ್ರೇಲ್. ಮೋವಾಬ್ ದೇಶ ಯಾರನ್ನ ಕರೆದ್ರೆ ಅಂದ್ರೆ ಇಸ್ರೇಲಿಂದನೇ ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿನ ಕರೆದು ಇವ್ರ ಮೇಲೆ ಶಾಪ ಕೊಡಪ್ಪ, ಇಲ್ಲ ನಾಶ ಆಗ್ಲಿ ಅಂತ ಕರೆದ್ರು. ಎಂತ ಜನ ನೋಡಿ. ಸೊ ದೇವ್ರ ಜನನೇ ಪ್ರವಾದಿನ ಕರ್ಕೊಂಡು ಅವ್ರ ಮೇಲೆ ನೀನು ಶಾಪವನ್ನು ಕೊಡು, ನಾಶ ಆಗ್ಲಿ ಅಂತ ಅವ್ರ ಮೈಂಡ್ ಸೆಟ್ ಯಾವ ತರ ಇತ್ತು மோவாப் தேசத்தವರು. மோவாபுடைய குணலட்சணம் எப்படின்னா கடவுளையே தீர்க்கதரிசியே எடுத்துட்டு சொந்த ஜனங்களே நீங்க சபிக்கப்படணும்னு சொல்லிட்டு கூலி கொடுத்த ஆளுங்க அவங்க மோவாப் தேசம். ಸೊ 4வது வந்து ಚೈಲ್ಡ್ ಸ್ಯಾಕ್ರಿಫೈಸ್. ಮಕ್ಕಳನ್ನ ಒಂದು ಸ್ಯಾಕ್ರಿಫೈಸ್ ಮಾಡ್ತಾರೆ, ಬಲಿ ಕೊಡ್ತಾರೆ ದೇವರಿಗೆ. ದೇವ್ರಿಗೆ ಅದು ಇಷ್ಟನಾ? ಅನೇಕ ಜನರಿಗೆ ದೇವ್ರಿಗೆ ಅದು ಇಷ್ಟ ಅಲ್ಲ. ಇವಾಗ ಕೂಡ ನ್ಯೂಸ್ ಪೇಪರ್ ಓದಿರ್ಬೋದು, ಮ್ಯಾಂಗ್ಳೂರಲ್ಲಿ ಹಸ್ಬೆಂಡ್ ಅಂಡ್ ವೈಫ್, ದೇ ಪ್ರೊಫೆಸರ್ಸ್ ಅಂಡ್ ಡಾಕ್ಟರ್ಸ್, ದೇ ಸ್ಯಾಕ್ರಿಫೈಸ್ ಟು ಡೂ 2 daughters. அவங்க ரொம்ப எஜுகேட்டட். அந்த 2 டாக்டர் கூட ரொம்ப எஜுகேட்டட். எனக்கு ஸ்டன் ஆயிடுச்சு. தே ஆர் டன் மாஸ்டர் டிகிரி, 1 daughter is doctorate. 18 and 20 years they sacrifice the 2 daughters believing that they can regain this daughters back to life. அந்த குழந்தைகளை திருப்பவும் உயிர் கொடுக்க முடியும். பிளஸ் இது யாரும் இல்லாத ஒரு ஆஸ்தி வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்ட்டு ஒரு சாஸ்திரக்காரன் சொன்னதுனால இவன் நம்பிட்டு எல்லாமே எழுந்துட்டாங்க. லாஸ்ட்ல ஜெயிலில் அட்மிட் அரெஸ்ட் பண்ணியாச்சு, 2 ಫ್ಯಾಮಿಲಿயும் போயிடுச்சு. ಸೊ ನಮ್ಮ ಒಂದು ತಪ್ಪಾದ ಒಂದು
ಯಾವುದೋ ಒಂದು ಡಿಸಿಷನ್ ತಗೊಳ್ಳುವಾಗ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ತುಂಬ ತುಂಬ ತೊಂದರೆಗಳಾಗುತ್ತೆ. ಯಾವುದೇ ಒಂದು ಡಿಸಿಷನ್ ತಗೊಳ್ಳುವ ನಿರ್ಧಾರ ತಗೊಳ್ಳುವಾಗ ದೇವರಲ್ಲಿ ಮೊಣಕಾಲೂರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ 4-5 ಜನ ಹತ್ರ ನಾವು ಕೇಳಬೇಕು, ಇದು ಕರೆಕ್ಟಾ, ಇಲ್ಲ ಬೋಧಕರ ಹತ್ರ ಕೇಳಬೇಕು, ನಿಮ್ಗೆ ಒಳ್ಳೆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದಾರ, ಅವ್ರು ಒಳ್ಳೆ ಪರ್ಸನ್ ಅಂತ ಅವ್ರ ಹತ್ರ ಕೇಳಬೇಕು. ಸೊ ದೇವರು ವಾಕ್ಯ ಬಂದು 2-3 ವಿಟ್ನೆಸ್ ಅಲ್ಲಿ ವರ್ಕ್ ಆಗ್ತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಸೊ ಅದರಿಂದ ಪರ್ಸ್ನಲ್ ಆಗಿ ಯಾವುದೋ ವಿಚಾರಗಳನ್ನ ಮಾಹಿತಿಗಳನ್ನ ಪಡೆದು ನಿರ್ಧಾರ ತಗೊಂಬಾರ್ದು ಅಂತ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ಸೊ ಅದರಿಂದ 5ನೇದು ವರ್ಷಿಪ್ ಕೀಮೋಶ್ ಇನ್ಕ್ಲೂಡ್ಸ್ ಐಡಲ್ ವರ್ಷಿಪ್, ಡ್ರಿಂಕಿಂಗ್ ಅಂಡ್ ಪ್ರಾಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ಸ್. ಸೊ ಅವರ ಒಂದು ದೇವರ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ, ಮೋವಾಬ್ ದೇಶ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಏನಿತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಅಂತ ಇತ್ತು. ಸೊ ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಗೊತ್ತಲ್ಲ, ಆ ವಿಗ್ರಹಕ್ಕೆ ಅನೇಕ ಜನರು ಅಡ್ಡ ಬಿದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ, ಹೋಮಗಳು ಮಾಡ್ತಾರೆ. ಆ ವಿಗ್ರಹವನ್ನು ಯಾರು ಮಾಡೋದು? ನಾವು ತಾನೇ ಮಾಡೋದು. ಸತ್ಯವೇದ ಏನ್ ಹೇಳ್ತೆ, ಅದು ಕಣ್ಣಿಲ್ಲ, ಕೈ ಇದ್ರೂ ನಿಮ್ಗೆ ಏನು ಸಹಾಯ ಮಾಡಲ್ಲ, ಟೇಸ್ಟ್ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ನಿಮ್ಗೆ ಸಹಾಯ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ನಡೆಯಕ್ಕಾಗಲ್ಲ, ನೀವೇ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸ್ಬೇಕಾ, ಆ ಒಂದು ನಾವು ಅವ್ರನ್ನ ನಡೆಸ್ಬೇಕಾ? ಇಲ್ಲಿ ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾರೆ, ದೇವ್ರು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಕೋಟಿಗಳನ್ನೆಲ್ಲ ಉಂಡಿಯಲ್ಲಿ ಹಾಕ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಇವರೇ ಅದನ್ನ ತಗೊಬೇಕು, ಅದು ಮಾತಾಡಲ್ಲ, ಏನು ಉಸಿರಾಟ ಇಲ್ಲ. ಅದರಿಂದ ದೇವರು ಬಂದು ನಿಜವಾದ ಸತ್ಯವಾದ ದೇವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಈ ಒಂದು ಪದ್ಧತಿ ದೇವರ ವಿರುದ್ಧವಾಗಿದೆ. ಯಾವುದಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ಒಂದು ಐಡಲ್ ವರ್ಷಿಪ್, ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ದೇವರ ವಿರುದ್ಧವಾದ ಒಂದು ಪದ ಅಂತ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿಜವಾದ ದೇವ್ರನ್ನ ಬಿಟ್ಟು ನೀವು ಕೈಯಲ್ಲಿ ಮಾಡಿದ ಒಂದು ಕಲ್ಲು ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ರಂತ ದೇವರು ಬಂದು ತುಂಬಾ ಪೇನ್ಫುಲ್ ಆಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ನೆಕ್ಸ್ಟ್ ಬಂದು ಈ ಒಂದು ಅನೇಕ ಒಂದು ಆರಾಧನೆಗಳಲ್ಲಿ ಡ್ರಿಂಕ್ಸ್ ಎಲ್ಲ ಇರುತ್ತೆ. ಅನೇಕ ಪದ್ಧತಿಗಳಲ್ಲಿ ನೀವು ನೋಡಬಹುದು ಡ್ರಿಂಕ್ಸ್. ಇವಾಗ ನೋಡಿದ್ರೆ ಕ್ರಿಸ್ಮಸ್ ನೋಡಿದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಡ್ರಿಂಕ್ಸ್ ಕಾಮನ್ ಇದೆ. ಸೊ ಇಲ್ಲಿ ದೇವರು ಬಂದು ಕಣ್ಣಿಂದನೂ ನೋಡಬಾರ್ದು ಅಂತ ದಾವೀದಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ಶುಡ್ ನಾಟ್ ಸಿ ಇನ್ ದ ಓಪನ್ ಐಸ್. ಈ ಮದ್ಯಪಾನವನ್ನ ಸತ್ಯವೇದನೆ ಹೇಳುತ್ತೆ, ಕಣ್ಣಲ್ಲಿ ಕೂಡ ನೀವು ನೋಡಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಇಲ್ಲಿ ಅನ್ಯ ಜನರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ದೇವರ ಹೆಸರಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ಮದ್ಯಪಾನ ಡ್ರಿಂಕ್ಸ್ ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾರಂತೆ. ಕೇಳಿದ್ರೆ ಇದನ್ನು ಪದ್ಧತಿ ದೇವ್ರು ಕೊಟ್ಟಿದ್ದು ಇದು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. 3ನೇದು ಬಂದು ಪ್ರಾಸ್ಟಿಟ್ಯೂಷನ್, ವ್ಯಭಿಚಾರ. ಈ ರಜನೀಶ್ ಸಾಮ್ಯ ಅಂತ ನೋಡಿದವಲ್ಲ, ಎಲ್ಲರೂ ಗೊತ್ತು. ಇವಾಗ ಜನರೇಷನ್ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅದು. ಅವ್ರು ರಜನೀಶ್ ಅಂತ ತುಂಬಾ ಫೇಮಸ್ ಅವರು, ರಜನೀಶ್ ಅಂತ. ಈ ಅವ್ರು ಬಂದು ಫಾರಿನರ್ಸ್ ಎಲ್ಲ ತುಂಬಾ ಬಂದರು. ಅವ್ರು ಯಾಕೆ ಬರ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇಲ್ಲೆಲ್ಲ ಒಂದು ವರ್ಷಿಪ್ ಆದಮೇಲೆ ಅವ್ರಿಗೇನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ಸೆಕ್ಷುವಲ್ ರಿಲೇಷನ್ಶಿಪ್ ಎಲ್ಲ ನಡೆಯುತ್ತೆ ಅಲ್ಲಿ ಓಪನ್ ಆಗಿ. ಅದು ಫೇಮಸ್ ಆಗಿತ್ತು. ಆಮೇಲೆ ಅವ್ರು ಸತ್ ಮೇಲೆ ಅವ್ರದ್ದೆಲ್ಲ ಆ ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಎಲ್ಲ ಹೋಯ್ತು. ಅದು ನೀವು ಗೂಗಲಲ್ಲಿ ಹಾಕಿ ನೋಡಿ, ರಜನೀಶ್ ಅಂತ ಹಾಕಿ ನೋಡಿ, ಅವ್ರು ಬರುತ್ತೆ. ತುಂಬ ಫೇಮಸ್ಸು. ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಫಾರಿನರ್ಸ್ ಬಂದರು, ಅಷ್ಟೊಂದು ರಶ್ಶು. ಈ ರವಿಶಂಕರ್ ಇದಾರಲ್ಲ ಅವ್ರಕ್ಕಿಂತ ಜಾಸ್ತಿ ಇದ್ರು. ಸೊ ಅದರಿಂದ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇದು ಯಾಕೆ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದರೆ ಮೋವಾಬ್ ದೇಶ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿತ್ತು ದೇವರ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅಂತ. ಅದು ಸೆಕೆಂಡ್ ಪಾಯಿಂಟ್ ಏನಂದ್ರೆ ಮೋವಾಬೈಟ್ಸ್ ಪ್ರೊಹಿಬಿಟೆಡ್ ಎಂಟ್ರಿಂಗ್ ಗಾಡ್ಸ್ ಅಸೆಂಬ್ಲಿ. ಈ ಒಂದು ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳು ಇವರೆಲ್ಲ ಇರುವಾಗ ಇವರು ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ದೇವರ ಸನ್ನಿಧಿ ಬರಬಾರ್ದು ಅಂತ ದೇವರ ಆಜ್ಞೆಗಳು ಕೊಟ್ಟಿದ್ರು. God is forbidden this people not to enter this God assembly in Judah, Jerusalem temple for how many generation? ಡ್ಯೂಟ್ರಾನಮಿ 23:3-4 ಏನಿದೆ, ಯಾರನ್ನ ಓದ್ತೀರಾ? ಉಪಾಗಮ 23:3 ಪಡಿಂಗ. ಇವರು ಸಭೆಗೆ ಬರಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಸ್ವಲ್ಪ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಇತ್ತು, ಇವ್ರ ಹತ್ರ ಈ ತರ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಇದೆ, ಈ ತರ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಇದೆ, ದೇವ್ರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬರಕ್ಕಾಗಲ್ಲ. ನಮ್ಮಲ್ಲಿ ಕೂಡ ಆ ತರ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಇದೆ, ನಾವು ಬರಕ್ಕಾಗಲ್ಲ. ಇದು ಮೋವಾಗ್ ಮಾತ್ರ ಇಲ್ಲ, ನಮ್ಮಲ್ಲಿ ಕೂಡ ಈ ತರ ಗುಣಲಕ್ಷಣ ಇರುತ್ತೆ. ಈ ತರ ಇದ್ರೆ ದೇವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ 10th generation should not enter in the assembly of God ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಸೊ 10th generation is not a small thing. 10 generation 100 years also, you can how many years? 1000 years. So after 1000 years they can come back. யாக்கன்னு ಹೇಳಿದ್ರೆ ಇಲ್ಲಿ இங்க சொல்லியிருக்காங்க என்னன்னாக்கா 23:3 நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோட உங்களுக்கு எதிர்கொண்டு வராத நிமித்தம். இஸ்ரேல் தேசத்தை கூட்டும் போது அவங்க கஷ்டப்பட்டு வெயில்ல வராங்க. மோவாப் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க ரிலேட்டிவ் தான், அப்ரஹாம் லோத்தருடைய பிறந்த ரிலேஷன் தான்.
ರಕ್ತ ಸಂಬಂಧ ಇದೆಯಲ್ಲ, ಇವರೇ ನಮ್ಗೇನು ಕೈ ಕೊಡ್ತಾರೆ. ಸಮಟೈಮ್ಸು ಯಾರು ಒಳ್ಳೆಯವರು ನನ್ನ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರೇ ಕೈ ಕೊಡ್ತಾರೆ. ಜೊತೆಗೆ ಇದಪ್ಪ ಕಾಲು ಎಳ್ದ್ಬಿಟ್ಟ ಅಂದ್ಬಿಡ್ತಾರೆ. ಅದರಿಂದ ಎಲ್ಲವರು ಕೆಟ್ಟವರು ಒಳ್ಳೆಯವರು ನಾನು ನಿರ್ಧಾರ ಮಾಡಲ್ಲ. ನೀವು ಯಾವುದೇ ಒಂದರಲ್ಲಿ ದೇವರ ಮಕ್ಕಳು ತುಂಬ ಶಾರ್ಪ್ ಆಗಿರಬೇಕು, ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ಅಬ್ಸರ್ವ್ ಮಾಡಿ ನಿರ್ಧಾರಗಳನ್ನ ತಗೋಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಸೊ ಅದರಿಂದ ಆದ್ಮೇಲೆ ನೆಹೇಮಿಯ 13:1 ನೆಹೇಮಿಯ 13:1 கூட என்ன சொல்லியிருக்கிறாங்கனாக்கா, அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசே பின் புஸ்தகத்தை வாசித்தார்கள். அதிலே அமோனியரும் மோவாபரும் இஸ்ரேல் புத்திரர் அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரோதமாய் பிலியோமை கூலி கொண்டிருக்கபடியால் அவர்கள் என்றென்றைக்கும், இதுல 10 ஜெனரேஷன் சொல்லியிருக்கிறாங்க. இங்க என்னைக்கு அவங்க என்ட்ரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ எவ்வளவு கோபமா இருப்பாரு கடவுள். ಈ ಒಂದು ಮೋವಾಬ್ ದೇಶ ಈ ತರ ಒಂದು ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಗುಣಲಕ್ಷಣ ಇರೋ ಸಭೆಗೆ ಬರಲೇಬಾರದು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇದು ಅವ್ರಿಗೆ ಮಾತ್ರ ಇಲ್ಲ, ನಮಗ್ ಕೂಡ. ಆದ್ರೆ ಕೃಪೆ ದೇವರು, ನೀವು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟು ಬಂದು ಪಾಪಗಳನ್ನ ಅರಿಕೆ ಮಾಡಿ ಬಂದ್ರೆ ಖಂಡಿತವಾಗಿ ಏನಿದೆ ದೇವರು ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಒಂದು ಕಾಲ ಇಲ್ಲಿ ಅಂತ ಬಂದ್ರೆ ದೇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಖಂಡಿತ ಆತರ ನಿಮ್ಮನ್ನ ಕ್ಷಮಾಪಣೆ ಕೊಡಲ್ಲ. ಸೊ ತೀರ್ಪನ್ನು ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಸೊ ಅದನ್ನೆಲ್ಲ மோவாப் பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். ஸோ இங்கே கூட காட் ஆஃப் ஜூஸ்ன்னு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கிறோம். ஸோ அநேக ரோமன்ஸ் 3:29 ரோமன்ஸ் 3:29 என்ன சொல்லணும்னாக்கா, தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளும் அவர் தேவன் தான். ஸோ அநேக பேர் என்ன சொல்றாங்க, கடவுள் இஸ்ரேல் தேசத்தான் கடவுள், நம்மளுக்கு இல்லப்பான்றாங்க. அவங்களுக்கு தான் பவர் ஜாஸ்தி கொடுக்குறாரு, நம்மளுக்கு கம்மின்றாங்க. இது வெளிப்படையா எல்லாம் பேசுற ஒரு நிகழ்ச்சி தான். பைபிள்ல படிச்சுட்டு பிறகுதான் நம்மளுக்கு தெரியுது கடவுள் பார்ஷியாலிட்டி இல்லை பண்றது இல்லை. அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ், இவங்களுக்கு ஒரு ரூல்ஸ், அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், அந்த மாதிரி இல்லை. எல்லாம் ஒரு ஈக்குவலா தான் பாக்குறாரு. அந்த மாதிரி பண்ணாக்கா ஜனங்க தான் அப்படி தப்பு பண்ணுவாங்க இல்லைங்களா? ಸೊ ದೇವರು ಆ ಥರ ಮಾಡುವಾಗ ಮನುಷ್ಯರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಒಬ್ಬನ್ನ ಹೊಗಳ್ತಾರೆ, ಒಬ್ಬರನ್ನ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಸ್ತಾರೆ. ಅದು ಮನುಷ್ಯ ಗುಣ. ಆದ್ರೆ ದೇವರು ಯಾವ ದೇವರು ಇವ್ರನ್ನ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು, ಅವ್ರನ್ನ ಕೀಳಾಗಿರ್ಬೇಕು ದೇವ್ರ ಯೋಚನೆ ಇಲ್ಲ. ಆಮೇಲೆ ಇವನ್ ತಿರುಪತಿಯಲ್ಲಿ 5 ಲಕ್ಷ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, ಅದರಿಂದ ಇವನಿಗೆ ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಜಾಸ್ತಿ ಕೊಡೋಣ, ಆ ತರ ತಪ್ಪು ಕಲ್ಪನೆ ತಿಳ್ಕೊಂಬೇಡಿ. ಕೈ ಕಾಲು ಇಲ್ಲದೆ ಬಡವ ತಿರುಪತಿಗೆ ಹೋಗೋಕ್ಕಾಗತ್ತಾ? ಅವನ್ ಕಾಸಾಗತ್ತಾ? ಅವನ್ ಬಸ್ ಹತ್ತಕ್ಕೆ ಕಾಸಿಲ್ಲ. ಅವನಕ್ಕಿಂತ ಈ ಬಡವಿದ ಅವನ್ಗೆ ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಅದು ನಿಜವಾದ ಪದ್ಧತಿ. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ಈ ಪ್ರಪಂಚ ಹೆಂಗಿದೆ ಅಂದ್ರೆ, ಯಾರು ಜಾಸ್ತಿ ಕೊಡ್ತಾರೋ ಅವ್ರನ್ನ ಎತ್ತಾಗಿ ನೋಡ್ತಾರೆ. ಜಾಸ್ತಿ ಆಫರಿಂಗ್ ಯಾರು ಕೊಡ್ತಾರೋ ಅವರು. ಅನೇಕರು ಹೇಳ್ತಾರೆ, ಇವರಿಂದಾನೇ ಸಭೆ ನಡೀತಾ ಇದೆ, ಇವ್ರ ಆಫರಿಂಗ್ ಜಾಸ್ತಿ ಇದೆ, ಆ ಥರ ಎಲ್ಲ ಚರ್ಚ್ಗಳೆಲ್ಲ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸೊ ಇಲ್ಲಿ ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ನಿಮ್ಮ ದುಡ್ಡು ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರ ಯಾರ್ದಂತೆ? ಸೊ ನಂದು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ನಮ್ದೇನಿದೆ? ಇದರಿಂದ ಏನು ಕೊಚ್ಕೊಂತೀರಾ ನೀವು? ನಂದೇನಿಲ್ಲ, ನನ್ನ ಮಣ್ಣಿಂದ ಬಂದೆ ಮಣ್ಣಿಗೆ ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ ದೇವರು ನಿಮ್ಗೇನು ಎಡ್ವೈಟ್ ಇದೆ? ಅವ್ರದ್ದಿರುವಾಗ ನಿಮ್ಗೆ ಎಷ್ಟಿದೆ ಅವ್ರಿಗೆ ಫಸ್ಟ್ ಪ್ರಿಫರೆನ್ಸ್ ಕೊಡಿ, ಅವ್ರಿಗೆ ಕೊಡಿ. ಇಲ್ಲಿ ಕೊಡೋದು ಲೆಫ್ಟ್ ಹ್ಯಾಂಡ್ಗೆ ಗೊತ್ತಾಗ್ಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ನೀವು ಕೊಡೋ ದೇವ್ರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡೋದು ಈ ಕೈ ಗೊತ್ತಾಗ್ಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಸೊ ಅದರಿಂದ ತುಂಬಾ ಕೇರ್ಫುಲ್ ಆಗಿರ್ಬೇಕು. ஆமேலே ரோமன்ஸ் 9:25 ரோமன்ஸ் 9:25 அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதவர்களை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். ஒரு காலத்துல நம்ம சிநேகிக்கப்படல, இப்போ என்ன சொல்றாரு? சிநேகிக்கப்பட்டவள்னு சொல்றாங்க. அதுதான் எசேக்கியேல் 16 நம்ம படிச்சோம் இல்லைங்களா? அந்த குழந்தை எப்படி இருந்துச்சான்? ಚಿಕ್ಕ ಮಗು, ರಕ್ತ ಇತ್ತು, ಯಾರು ನೋಡದೆ ಆ ಗದ್ದೆನಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಟ್ಟಿದ್ರು, ತುಂಬಾ ಕೀಳಾಗಿ, ಯಾರು ನೋಡಿಲ್ಲ, ಅಸಹ್ಯವಾಗಿತ್ತಂತೆ. ಆ ತರ ಸ್ಥಿತಿ ಇದೆಯಂತೆ ನಮ್ಮ ಗುಣಲಕ್ಷಣಗಳು. ಅದರಿಂದ ದೇವರು ಅದನ್ನ ಎತ್ತಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರಂತೆ, ಸ್ನಾನ ಮಾಡಿಸಿ ರಕ್ತವನ್ನ ತೊಳೆದು ಎಲ್ಲ ಮೆಡಿಸಿನ್ ಹಾಕಿ ತುಂಬಾ ಸೌಂದರ್ಯವಾಗಿ ಆಗ್ಲಂತೆ. ಆದ್ರೆ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಕೂಡ ಆ ತರ ಮಾಡ್ತಾರೆ. ಸೊ ಅದರಿಂದ ದೇವರು ಗಾಡ್ ಇಸ್ ನಾಟ್ ಗಾಡ್ ಆಫ್ ಜ್ಯೂಸ್, ಈವನ್ ಗಾಡ್ ಇಸ್ ಗಾಡ್ ಆಫ್ ಜೆಂಟೈಲ್ಸ್ ಅಂತ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ಇದೇನು ಹೇಳ್ತಾ ನೀವು ಕರೆಕ್ಟಾಗಿ ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಮಾಡಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಕೂಡ ಅವ್ರ ರಕ್ತ ಸಂಬಂಧ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತ ಸಂಬಂಧವಾಗ್ತೀವಿ, ಆ ರಿಲೇಟೆಡ್ ಇದು.
ಹೌ ಕ್ಯಾನ್ ಈ ಬ್ಲಡ್ ರಿಲೇಟಿವ್, ಆ ಇದರಿಂದ ನಾವು ವಾಕ್ಯಗಳನ್ನ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇಲ್ಲಿ ನಾವು ಆಲ್ರೆಡಿ ಓದಿದ್ದೀವಿ ಐಸಯ 19:25. ಐಸಯ 19:25 ಏನ சொல்லுனாಕ ಎಗಿಪ್ತಿಯರಾಗಿಯ ಎನ್ ಜನಮಂ, ಈಜಿಪ್ಟ್ ಏನಂತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ, ಎನಿಮೀಸ್ ಆಫ್ ಇಸ್ರೇಲ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ಲ. ಇಸ್ರೇಲ್ ದೇಶವನ್ನ ಯಾರು ಆಳಿದ್ದು? ಈಜಿಪ್ಟ್, ಐಗುಪ್ತ ದೇಶದ. ಆನಾ ಐಗುಪ್ತ ದೇಶದ கடவுள் என்ன சொல்றாரு? என் ஜனம்ன்றாரு. அதே போல அசிரியர் ஆகிய என் கரத்தின் கிரியன்றாரு. ಸೊ ಅಸಿರಿಯನ್, ಈಜಿಪ್ಷು ದೇವರು ಜನಕ್ಕೆ ವೈರಿಗಳಿದ್ರು ಆ ವೈರಿಗಳು ಯಾರ ಮಕ್ಕಳಂತೆ? ದೇವ್ರ ಮಕ್ಕಳು. ಸೊ ಅದರಿಂದ ತುಂಬಾ ಕೇರ್ಫುಲ್ ಆಗಿರ್ಬೇಕು. ಆಮೇಲೆ ಯೋನ 4:11 ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமாக மனுஷனும் அநேக மிருக ஜீவன்கள் இருக்கிற மகா நகரமாகிய நினைவுக்காக நான் பரிதாமல் இருப்பேன்றார். ಲೆಫ್ಟ್ ರೈಟ್ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನಾಲೆಜ್ ಇಲ್ಲ, ಏನೋ ಒಂದು ಜೀವನದಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇವ್ರ ಬಗ್ಗೆ ನಾನು ಕೇರ್ ಮಾಡದೇ ಇದ್ರೆ ನಾನು ಎಂತ ಇದು ಅಂತ ತುಂಬಾ ವ್ಯಸನ, ಮನಸ್ಸು ನೋವನ್ನ ದೇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ. ಅದರಿಂದ ಜೋನ ಪ್ರವಾದಿನ ಕರ್ಕೊಂಡು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಹೋಗಿ ಹೇಳಪ್ಪ ನೀನು, ನಾಶ ಆಗ್ತಾರೆ. 1,20,000 ಜನ ನಾಶ ಆಗ್ತಾರೆ. ಯಾರು ಇವರು? ಇಸ್ರೇಲ್ ದೇಶದವರ, ಅನ್ಯ ದೇಶದವರ? ಸೊ ಅನ್ಯ ದೇಶದವರು. ಸೊ ಅದ್ರ ಗಾಡ್ ಇಸ್ ನಾಟ್ ಗಾಡ್ ಆಫ್ ಇಸ್ರೇಲ್, ಈವನ್ ಗಾಡ್ ಆಫ್ is Assyrians, god of Ammonites, god of Moabites and god of Nineveh. ಸೊ ರೂತ್ ಫಾಸ್ಟ್ ಆಗಿ ಓದೋಣ. ರೂತ್ ಅಲ್ಲಿ ನಾವು ಈ ಒಂದು ಅನ್ಯ ಜನದಲ್ಲಿ ಒಂದು ಮಹಿಳೆ, ಈ ಒಂದು ಕೆಟ್ಟ ಅಭ್ಯಾಸಗಳಿತ್ತು ಅವ್ರ ಜನಾಂಗದಲ್ಲಿ. ಇಂಥ ಒಂದು ಸಿಚುವೇಶನ್ ಅಲ್ಲಿ ಹೇಗೆ ಒಂದು ರೂತ್ ಎಂಬ ವ್ಯಕ್ತಿ, ಸ್ತ್ರೀ ಬಂದು ಕಷ್ಟ ಸಂಕಟಗಳಲ್ಲಿ ಹೆಂಗೆ ದೇವ್ರ ಜೊತೆ ಬಂದರು. இந்த ஒரு கடினமான ஒரு குணத்தை வைக்கிற இந்த ஜனக்கூட்டத்தில் இருந்து ரூத் என்ற ஒரு ஸ்திரீ எப்படி ஒரு அற்புதமான ஒரு சாட்சியா இயேசு கிறிஸ்து வம்சத்துல வந்த ஒரு ஸ்திரீயா ஒரு இணைக்கப்பட்டாங்க. மத்தேயுல 1ஆம் அதிகாரத்துல என்ன காரணம்னு சொல்லிட்டு நம்ம படிக்க போறோம். ரூத் 1:1-2 நம்ம படிக்கலாம். இந்த இன்சிடென்ட்ஸ் எப்போ நடக்குதுனாக்கா, ನ್ಯಾಯಾಧೀಶರು ಒಂದು ಪುಸ್ತಕ ಇದೆ, ಅಲ್ಲಿ ರೂತ್ ಎಂಬ ಒಂದು ಸ್ತ್ರೀ ಬರ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ இது நமக்கு எல்லாமே படிக்கணும் இல்லையா, நம்ம நீங்கள் அப்படியே படிச்சுங்க. ஸோ இங்கிலீஷ், தமிழ், கன்னடா யாருன்னா படிங்க. இது நான் அப்படியே சொல்லிடுறேன். இங்கே நியாயாதிபதிகள் ஆண்ட காலத்தில் நீங்கள் ஜட்ஜஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா மோவாப் தான் ரூல் பண்ணாங்க. 11ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் நான். ஸோ அது செக் பண்ணோம். அந்த டைம்ல எக்லோன் இஸ் த கிங் ஆஃப் மோவாப். எக்லோன் ரூல் பண்ணியிருந்தாரு. அந்த டைம்ல இங்க பஞ்சம் உண்டாச்சான். இதுல யாரு போனாங்களா? எலிமெலேக் இல்லையா? எலிமெலேக் அண்ட் இஸ் வைஃப் ಅಂಡ್ 2 sons. 4 ಜನ ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಬರಗಾಲ ಬಂತಂದ್ರೆ ಎಲ್ಲೋದ್ರು? ಮೋವಾಬ್ ದೇಶಕ್ಕೆ ಹೋದ್ರು. ಮೋವಾಬ್ ದೇಶ ಎಂತ ಜನ ಅಂತ ನಾವು ನೋಡಿದ್ರಲ್ವಾ. மோவாப் தேசம் எந்த மாதிரி தேசம்னு சொன்னது, அங்கே போய் யாருன்னா போவாங்களா? நம்மளுக்கு கஷ்டம் வந்தாக்கா என்ன ஆகுது, என்ன பண்றோம்? இமீடியட்டா நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றோம், ஜீசஸை விட்டுறோம். ನಮ್ಗೆ ಎಲ್ಲ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಆಗುದು. ಅದು ಏನೋ ತೊಂದರೆಗಳು ಬಂದ್ರೆ ನಾವು ಏನಾಗ್ತೀವಿ ಅಂದ್ರೆ ಗಲಿಬಿಲಿ ಆಗ್ಬಿಡ್ತೀವಿ. ದೇವ್ರ ಹತ್ರ ಹೋಗಲ್ಲ, ಮನುಷ್ಯರ ಹತ್ರ ಹೋಗ್ತೀವಿ. ನಮ್ಮ ಮಾವ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಕೇಳೋಣ, ನಮ್ಮ ಕ್ಲೋಸ್ ಫ್ರೆಂಡ್ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಕೇಳೋಣ. ದೇವ್ರ ಹತ್ರ ಯಾವಾಗ ಬರ್ತೀವಿ ಅಂದ್ರೆ ನೆಕ್ಸ್ಟ್ ದಿವಸ ಬರ್ತೀವಿ. ಚರ್ಚಲ್ಲಿ ಬಂದಿರ್ತೀವಿ, ಫ್ರೆಂಡ್ಸ್ಗಳು ಹೇಳಿರ್ತಾರೆ, ಪಾಸ್ಟ್ ಹೇಳಿರ್ತಾರೆ, ஐயா ஒரு ப்ரேயர் பண்ணிக்கலாமே, கடவுள் நல்லது பண்ணிட்டோம். ஓ கரெக்ட், கடவுள் இருக்கிறாரு இல்லையா, அப்போதான் ಎಲ್ಲ ಮಾಹಿತಿ ಕೊಟ್ಟ ಮೇಲೆ ದೇವ್ರ ಜ್ಞಾಪಕ ಬರುತ್ತೆ. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಪ್ರಥಮವಾಗಿ ನೀವು ಮೊದಲು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೂ ನೀತಿಗಾಗಿ ತವಕ ಪಡಿರಿ, ಆಮೇಲೆ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಗಳು ಕೊಡಲ್ಪಡುವುದು ಅಂತ ದೇವರ ವಾಕ್ಯ ಇದೆ. ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ, ದೇವರ ಒಂದು ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ, ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ, ಆರಾಧನೆಗೆ ನೀವು ಪ್ರಥಮ ಸ್ನಾನ ಕೊಡುವಾಗ ನಿಮ್ಮ ಜೀವನ ನೀವು ಟೆಸ್ಟ್ ಮಾಡಿ ನೋಡಿ ಹೇಗಿರುತ್ತಂತ. ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ನಡೆಸ್ತಾರೆ. ಕಷ್ಟ ಸಂಕಟಗಳಲ್ಲಿ ಆ ನಗು, ಆ ಸಂತೋಷ ನಿಮ್ಮ ಒಂದು ಹೃದಯದಲ್ಲಿ ರುಚಿ ನೋಡ್ತೀರಾ. ಈ ಒಂದು ಕಾನ್ಸೆಪ್ಟ್ಸು ನೀವು ಅಟೆಂಡ್ ಮಾಡಬೇಕು. ಆದರೆ ಒಂದು ಕಷ್ಟ ಸಂಕಟ ಬಂದರೆ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ನೀವು ಹೋಗ್ಬೇಕಾ ಅಲ್ಲಿ ಮೋವಾಬ್ ದೇಶಕ್ಕೆ? ದೇವರ ವಾಕ್ಯ ಏನು ಆ ಥರ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ಆದರೆ ಇಲ್ಲಿ ಇವರು ಸ್ವಂತ ಡಿಸಿಷನ್ ತಗೊಂಡು ಎಲ್ಲೋದ್ರು,
சொந்த அறிவினால் அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா அவங்க போனது. பட் த டிசிஷன் இஸ் ராங். பட் வாட் இஸ் ஹேப்பனிங், எல்லாத்தையும் நல்லதுக்காக கடவுள் முடிக்கிறாருன்ட்டு 8:28 ரோமன்ஸில் சொல்லுது இல்லையா. எல்லா காரியங்களும் வந்து நடக்குது, ஆனால் அந்த காரியத்தில் கடவுள் வந்து நல்லதை பண்ணுறதா. ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುತ್ತೆ, ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳು, ಕಷ್ಟ ಸಂಕಟಗಳು ಇರ್ಬೋದು. ಆದರೆ ಆ ಕಷ್ಟ ಸಂಕಟಗಳಲ್ಲಿ ದೇವರು ಒಳ್ಳೆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾರ್ಪಾಡು ಮಾಡಿ ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನ ತುಂಬ ಎತ್ತರ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಇಡ್ತಾರಂತೆ. ಸೊ ಅದು ಇಂಪಾರ್ಟೆಂಟು. இங்கே நம்ம படிக்க தேவையில்லை. அங்கே போகும்போது 2 பேருக்கும் மேரேஜ் நடக்குது இல்லைங்களா. மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னால் என்ன ஆச்சுனாக்கா, அவன் எலிமெலக்கு செத்துறாரு இல்லையா. ಅವರು நவமி அவர் கண்ட யாரோ, நவமியுடைய ஒரு கணவன் யாரு, எலிமெலக். ஸோ எலிமெலக் எல்கானா நான் கன்ஃபியூஷன் பண்ணுகிறேன், ஜஸ்ட் எக்ஸ்கியூஸ். அவங்க வந்து செத்துடுறாங்க. செத்துட்டு பிறகு ದೇ ಲೆಫ್ಟ್ ವಿತ್ 3 ಆ್ಯಂಡ್ ಅವರು 2 ಮಕ್ಕಳಿಗೆ ಮದುವೆ ಮಾಡ್ತಾರೆ. ಮದುವೆ ಆದಮೇಲೆ 2 ಮಕ್ಕಳು ಸತ್ತೋಗ್ತಾರೆ. ಅವಾಗ ಯಾರು ಉಳ್ಕೊಳ್ತಾರೆ, யார் பேலன்ஸ் இருக்கிறது யாருன்னாக்கா நவோமி, 2 மருமகள்கள், 3 பேர். ಜೆಂಟ್ಸೇ ಇಲ್ಲ வீட்டில். ಜೆಂಟ್ಸ್ ಇಲ್ಲ எப்படி இருக்கும் வீட்டில், ತುಂಬ ಭಯ ಆಗುತ್ತಲ್ಲ. ಸೊ ಮನೆಗೆ ಗಂಡ ಬೇಕು, ಯಾಕಂದರೆ ಎಪೆನ್ಷನ್ಸಲ್ಲಿ ಮನೆಗೆ ಯಾರು ನಾಯಕ ಯಾರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಗಂಡನೇ ನಾಯಕ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅದೇ ಥರ ಸಭೆಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸಭೆಯಾಗಿದ್ದಾರೆ. ನಾನು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿರುವಾಗ ಫುಲ್ಲು ಮಳೆ ಗುಡುಗು ಅದೆಲ್ಲ ತಂಡರೆಲ್ಲ ಬರುವಾಗ ತುಂಬ ನಮ್ಮ ತಂದೆ ಇಲ್ಲಾದರೆ ಕೈಯೆಲ್ಲ ನಡಗ್ಬಿಡುತ್ತೆ. ನಮ್ಮ ತಂದೆ ಯಾವಾಗಿರ್ತಾರ ಕೇರೆ ಮಾಡಲ್ಲ, ಬಾಗ್ಲೆಲ್ಲ ಪಡ ಪಡ ಅಂತ ಹೊಡಿತಾ ಇದೆ, ಕಲ್ಲುಗಳು ಹೊಡಿತಾ ಇದೆ. ನಮ್ಮ ತಂದೆ ಇದ್ದಾರೆ. ಸೊ ಅದೇ ರೀತಿ ಇದರಲ್ಲಿ ನೀವು ದೇವರಲ್ಲಿ ನಾವು ನಂಬಿಕೆಯಾಗಿ ಇರುವಾಗ, கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கும் போது கண்டிப்பாக உங்களை கைவிட மாட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால 3 ஸ்திரீ தான் அந்த வீட்டில் இருந்தாங்க. என்ன மாதிரி நிலைமை ஆச்சு இல்லையா, ராங் டிசிஷன். ஒரு ராங் டிசிஷன்னால என்ன மாதிரி ஆச்சு பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டாக தி லாஸ்ட் 3 persons. 2 குமாரர்களை இறந்தாங்க, கணவனை எழுந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் என்னென்ன ஆகுதுன்ட்டு. அதன் பிறகு அங்கே நம்ம படிக்கிறதுக்கு டைம் இல்லை. அதன் பிறகு இதாகிடுச்சு. நவமி என்ன பண்ணுறாங்கனாக்கா, இஸ்ரேல் தேசத்தில் கடவுள் வந்து ஆசீர்வாதத்தை தானியங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு, நம்ம போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்படுறாங்க. யாரு, நவமி கேள்விப்படுறாங்க. அதன் பிறகு இவங்க மருமகள்லாம் சொல்லி என்ன பண்ணுறாங்கனாக்கா கூட்டின்னு வராங்க அந்த ரோடுக்கு. தட் ரோட் லீட்ஸ் டு ஜூடா, அந்த இடத்துக்கு வராங்க. நம்மளுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா. ஆனால் நம்ம கஷ்டம் பாருங்க, கஷ்டம் எல்லாம் வந்து எல்லா கஷ்டத்துலேயும் கடவுள் வந்து பாருங்க அவர் நல்ல காரியங்களை பண்ணுறாரு. ஸோ வாட் எவர் த டிசிஷன் வி ஆர் மேக்கிங், இட் மே பி ராங், பட் காட் இஸ் கிவிங் சம் வண்டர்ஃபுல் ப்ரைசஸ், wonderful gift and blessings, and he opened the doors for to prosper and perfect to better for our life. இவங்க ராங் டிசிஷன் எடுத்தாங்க. ஆனாலும் என்ன சொன்னாங்க, இவங்க கேள்விப்பட்டாங்களா என்னன்னு, திருப்பவும் சொந்த தேசத்தில் என்னன்றது அறுப்பு கோதுமை எல்லாம் விளைச்சல் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால திருப்பம் இவங்க போகலான்ட்டு டிசிஷன் பண்ணுறாங்க. அதன் பிறகு நான் படிக்கல, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. ஸோ இங்கே என்ன படிக்கணுனாக்கா, ரூத் 1:7, தான் 2 மருமங்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டால் யூத தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நவோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்வது போல கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வராக என்றார். இப்படி போகும்போது என்ன பண்ணுறாங்கனாக்கா, 2 பேரும் இது பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து லேடி செப்பரேட்டாக போகிறேன், எனக்கு என்ன கிடைக்கும், நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போயிடுமா, எல்லாம் ಮ್ಯಾರೇಜ್ பண்ணி நல்லா இருங்கೋ. ಸೊ ನಾನು ಸ್ವಂತ ಜನಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನೀವು ಇಲ್ಲೇ ಇದು ಮ್ಯಾರೇಜ್ ಮಾಡಿಕೊಂಡು ನೀವು ಸುಖವಾಗಿರಿ, ಯಾಕೆ ನನ್ನ ಜೊತೆ ಬಂದು ನೀವು ಕಷ್ಟ ಸಂಕಟ ಇದುವರೆಗೂ ನೀವು ನಮ್ಗೆ ಒಳ್ಳೇದು ಮಾಡಿದ್ದೀರಾ, ತುಂಬ ಸಂತೋಷ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಅದರಿಂದ ನಾವು ನೋಡಿದ್ರಲ್ಲ, ಒಬ್ಬರು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ನೋಡಿ, ಆ ಫೋಟೋಲ್ಲಿ ನೋಡಿದ್ರ ಯಾರು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಓರ್ಫಾ ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. ಅವರು ಬಂದರು, ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಬಂದರು, ಕಣ್ಣೀರನ್ನ ಕೇಳಿ ಅತ್ತೆ ಮಾತಾಡೋದನ್ನ ಕೇಳಿ ಬಂದರು. ಲಾಸ್ಟಲ್ಲಿ ಏನು ಮಾಡಿದ್ರು, ಅತ್ತೆನ ಮುತ್ತು ಕೊಟ್ಟು ನಾನು ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಆಮೇಲೆ ಒಬ್ಬರು ಏನು ಮಾಡಿದ್ರು, ರೂತ್ ಏನು ಮಾಡಿದ್ರು, ಅವ್ರನ್ನ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಇಟ್ಕೊಂಡ್ರು. ಅವ್ರ ರಿಲೇಷನ್ಶಿಪ್ಪು ಪರ್ಫೆಕ್ಟ್ ಆಗಿತ್ತು.
ಅವ್ರ ನಂಬಿಕೆ ಇತ್ತು, ಇಸ್ರೇಲ್ ದೇಶದ ದೇವರು ನಿಜವಾದ ದೇವರು, ಇಲ್ಲಿ ಬಂದರೆ ನಾನು ಚೆನ್ನಾಗಿರ್ತೀನಿ, ಖಂಡಿತವಾಗಿ ನಾನು ಬಿಡಲ್ಲ ಅಂತೇಳಿ ರೂತ್ಗೆ ನವಮಿಗೆ ಏನಾಯ್ತು ಅಂದರೆ ಇವರು ತುಂಬ ಇಷ್ಟೊಂದು ಅಟ್ಯಾಚ್ಮೆಂಟ್ ಇದೆಯಲ್ಲ, ಇದು ತಿರ್ಗಾ ಏಳಿನ ಸುಖ ಇಲ್ಲ, ಈ ವ್ಯಕ್ತಿ ನನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗಲ್ಲ ಅಂತ ಸುಮ್ಮನೆ ಆಗ್ಬಿಟ್ರು. ಆದರೆ ಓರ್ಫ ರಿಟರ್ನ್ ಹೋದ್ರಂತೆ. ಇದು ಈ ಓರ್ಫ ರಿಲೇಷನ್ಸ್ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಒನ್ ಆಫ್ ದ ಜೀವಿಶ್ ಹಿಸ್ಟಾರಿಯನ್ಸ್, ಜೀವಿಶ್ ಒಬ್ಬರು ರೈಟ್ರ್ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ஓர்ஃபா இந்த டிசிஷன் எடுத்ததுனால ஒரு நபர் கூட அவங்க பிழைக்கலையாம் பாருங்க. கடவுள் ஏற்றுக்காத நற்செய்தி கொடுக்கப்பட்ட சமயத்தில் அவங்க ஏற்றுக்காத நிலைமை நான் போறேன்னு சொல்லிட்டு பாய் பாய் பண்ணாங்க இல்லையா, அவங்க லைஃபே பாய் பாய் ஆகி போச்சான். இப்போ கூட நம்ம லைஃப் நம்ம கடவுள் வந்து போதகர் மூலியமாவோ சத்தியவேத மூலியமாவோ அநேக காரியங்கள் நம்ம தூங்கும் போதோ பைபிள் படிக்கும் போதோ கடவுள் வந்து அநேக காரியங்களை உங்களுக்கு கொடுக்குறாரு. அது கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கினாக்கா என்ன ஆகும், கஷ்டங்களை அனுபவிக்கணுமான்னு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால யூ ஹேவ் டு ಟೇಕ್ ವೆರಿ ರೈಟ್ ಡಿಸಿಷನ್ಸ್. ನೀವು ನಿರ್ಧಾರ ತಗೊಳ್ಳುವಾಗ ಒಂದು ದೃಢವಾದ ನಿರ್ಧಾರ ತಗೊಳ್ಬೇಕು, ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ತಗೊಬೇಕು. ಬೈ ಚಾನ್ಸ್ ನೀವು ತಪ್ಪಾಗಿ ನಿರ್ಧಾರ ತಗೊಂಡ್ರೆ ಖಂಡಿತವಾಗಿ ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸ್ಬೇಕಾಗತ್ತೆ. ಆದ್ರೂ ದೇವ್ರ ಕೈ ಬಿಡಲ್ಲ. ಆ ಕಷ್ಟ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ ದೇವ್ರು ಇರ್ತಾರೆ, ತಿರುಗಿ ನೀವು ಹಿಂತಿರುಗಬೇಕಾಗತ್ತೆ, ದೇವ್ರು ಕೇಳ್ಕೊಂತಾರೆ. ಇದು ಈ ಎರಡರಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸ ಹೇಗೆ ಕಂಡು ಬಂತು? ನವಮಿ ರೂತ್ ಬಂದರು, ಓರ್ಫಾ ಹೇಗೆ ರಿಟರ್ನ್ ಆದರು, ಏನು ಕಾರಣ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಎಲ್ ಜಿ ವೈಟ್, ನಾನು ಆ ಎಲ್ ಜಿ ವೈಟ್ ಬೈಬಲ್ ಇದೆಯಲ್ಲ ಅದರಲ್ಲೇ ನೋಡಿದೆ. ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಎಲ್ ಜಿ ವೈಟ್ ಏನು ನೋಡಿದಾರೆ ಅಂತ ಅಲ್ಲಿ ಫೋನಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಈ ವರ್ಸಸ್ ಇತ್ತು ಅಲ್ಲಿ. ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ಅದು ಓದಕ್ಕೆ ಹೋಗಲ್ಲ. ಇದು ರೂತು ಹೇಗೆ ಯಾಕೆ ನವಮಿ ಜೊತೆ ಬಂದ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅನ್ಯ ಜನಾಂಗ ಆದ್ರೂ ನಿಜವಾದ ದೇವರಂತ ಕಷ್ಟ ಸಂಕಟ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನ ಬಿಟ್ಟು ಅಣ್ಣ ತಮ್ಮ ಸ್ವಂತ ಊರು ಎಲ್ಲ ಬಿಟ್ಟು ಯಾಕೆ ಬಂದ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನವಮಿ ಸ್ವಾರ್ಥೇನ ಸಾರದಂತೆ, ಇಲ್ಲಿ ಬಾಮ ನಿನಗೆ ನಿತ್ಯವಾದ ಜೀವ ಇದೆ, ಇಲ್ಲಿ ಇದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಅವಕಾಶಗಳು ಸೌಂದರ್ಯ ಎಲ್ಲ ಇದೆ, ಆದರೆ ಖಂಡಿತವಾಗಿ ಶಾಶ್ವತ ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮಿರಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ ರಕ್ಷಣೆ ಇದೆ. ದೇವರೇ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬಂದು ನಮ್ಮ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಲಿಯಾಗಿ ಸಾಯ್ತಾರೆ, ನಮಗೋಸ್ಕರ ರಕ್ತವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ಯಾರು ಆ ವ್ಯಕ್ತಿ? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ದೇವರ ವಾಕ್ಯವಾಗಿದ್ರು, ದೇವರವಾಗಿದ್ರು, ಈ ಭೂಮಿ ಆಕಾಶ ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರು ಆಗಿದ್ದ ವ್ಯಕ್ತಿ ಮನುಷ್ಯನ ಬಂದು ನಮ್ಮ ಮೂಲಕ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬಂದು ಮನುಷ್ಯನ ಬಂದು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ರಕ್ತದ ಮೂಲಕ ಅವರ ಮೂಲಕ ನಮಗೆ ರಕ್ಷಣೆ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಋಗ್ವೇದನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ವೇದಾಸು ಪುರಾಣಾಸು ಎಲ್ಲದರಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಲಿಗಳ ಮೂಲಕ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ಅದು ಯಾರು ಓದಲ್ಲ ಹಿಂದೂ ಜನ. ಅದರಲ್ಲೂ ಕೂಡ ಮುಕ್ತಿ ಯಾರ ಮೇಲೆ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಪಂಚಕಾಯಗಳನ್ನು ಯಾರನ್ನು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿದ ಆ ವ್ಯಕ್ತಿ ಮೂಲಕನೇ ಮುಕ್ತಿ ಅಂತ ವೇದಾಸಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದೆ. ಅದನ್ನ ಈ ಪುರೋಹಿತರು ಯಾರು ಹೇಳಲ್ಲ, ಬಂದು ತೆಂಗಿನಕಾಯಿ ತಗೊಂಡು ಕಳಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ ಕಾಸಿಸ್ಕೊಂಡು. ಅದಕ್ಕೆ ಕೊನೆ ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರ ಅರಿವು ಹೆಚ್ಚಾಗುತ್ತೆ, ಎಲ್ಲ ಓಡ್ ಬರ್ತಾರಂತೆ. ಹೇಗೆ ಈ ನವಮಿ ರೂತ್ ನವಮಿ ಜೊತೆಗೆ ಓಡ್ ಬಂದು ನಿಜವಾದ ದೇವ್ರನ್ನ ಅರ್ಥಕೊಂಡ್ರಲ್ಲ, ಆ ಕಾಲ ಬರುತ್ತೆ, ನಿಜವಾದ ದೇವರು ಯಾರ ಕಾಲ ಅಂತ ಬರುತ್ತೆ ಅಂತ. ಇದು ಕಾರಣ ಯಾರಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಈ ನವಮಿ ಬಂದು ಸ್ವಾರ್ಥನ ಸಾರದ್ರಂತೆ. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಆ ಮೋವಾಬ್ ದೇಶದಲ್ಲಿ ಏನ್ ಪದ್ಧತಿ ಇತ್ತು, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಬಲಿ ಕೊಡುವ ಒಂದು ಪದ್ಧತಿ ಇತ್ತಲ್ವಾ. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ನವಮಿ ರೂತ್ ಹತ್ರ ಏನ್ ಹೇಳಿದ್ರು, ನೀವು ಬಲಿ ಕೊಡೋದು ಬೇಡಮ್ಮ, ದೇವರೇ ಬಂದು ಬಲಿಯಾಗಿ ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ತುಂಬಾ ಇಂಪ್ರೆಸ್ ಆಯ್ತು. ಯಾರಿಗೆ? ರೂತ್ಗೊಂದು ரொம்ப ಇಂಪ್ರೆಸ್ ಆಯ್ತು. ನಮ್ಮ கடவுள் எங்க அப்பா அம்மாலாம் ஆக்சுவலா ஒரு ಫಿಲಿಮ್ ನೋಡಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ನಾನು ಜಾಸ್ತಿ ಫಿಲಿಮ್ ಎಲ್ಲ ನೋಡ್ತೀನಿ, ಈ ಬೈಬಲ್ ರಿಲೇಟೆಡ್ ಫಿಲಿಮ್ನ ನೋಡ್ತೀನಿ, ತುಂಬಾ ಮಾಹಿತಿ ಸಿಗುತ್ತೆ, ದಯವಿಟ್ಟು ನೋಡಿ. ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ತಗೊಂಡಿದ್ದಾರೆ ಬೈಬಲ್ ಮೂವೀಸ್. ತುಂಬ ಎಷ್ಟೊಂದ್ಸಲಿ ನೋಡ್ತಾ ಇರ್ತೀನಿ. ಆ ಡ್ರೆಸ್ ಕೋಡು, ವಾತಾವರಣ ಅದೆಲ್ಲ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ಅಲ್ಲಿ ಈ ಫಸ್ಟ್ ಬಂದು ರೂತ್ ಬಂದು ಅವ್ರ ತಂಗಿ ಎಲ್ಲ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ಯಾರು? ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಇರ್ತಾನೆ ರಿಚ್, ಅವ್ರ ಮನೇಲಿ ಬಿಟ್ಬಿಡ್ತಾರೆ. ಇದು ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಬಲಿ ಕೊಡಕ್ಕೆ. ರೂತ್ ಬಂದು ಅವರು ಅಕ್ಕನ ತಂಗಿನ ಯಾರು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅವ್ರನ್ನ ಬಲಿ ಕೊಡಕ್ಕೆ ಇವ್ರಿಬ್ಬರು ಹೋಗ್ತಾರೆ. ಇವ್ರು ಬಲಿ ಆಲ್ರೆಡಿ ಕೊಟ್ಬಿಡ್ತಾರೆ. ಆಮೇಲೆ ರೂತ್ ಬಂದು ಎಸ್ಕೇಪ್ ಆಗ್ತಾರೆ.
ಕೈ ಎಲ್ಲ ಒದರುತ್ತೆ. ಅವ್ರು ಬಂದು ಮಾರ್ಬಿಡ್ತಾರೆ, ಆ ವ್ಯಕ್ತಿ ಬಂದು ಕಾಸು ಇಸ್ಕೊಂಡು ಹಿಂಗೆ ಆಡ್ಕೊಂಡು, ಆ ಚಿಕ್ಕ ಮಗು ಇರ್ತಾರೆ ಎಳ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಒಳಗಡೆ ಬೀಳ್ತಾನೆ. ಎಷ್ಟು ನೋವಾಗುತ್ತೆ. ಇದೆಲ್ಲ ನೋಡಿ ಎಲ್ಲ ಬೆಳೆದ ಒಂದು ರೂತು ನಮ್ಮ ಪದ್ಧತಿ ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಇತ್ತು, ವಿಭಚಾರ ಇತ್ತು, ಮದ್ಯಪಾನಗಳಿತ್ತು. ದೇವರು ಯಾರಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ದೇವ್ರಿಗೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಕೊಡಬೇಕು, ಪ್ರೀತಿಯಾದ ಮಕ್ಕಳನ್ನ ಕೊಡಬೇಕಾಗತ್ತೆ. ಇಲ್ಲಿ ನಿಮ್ಮ ದೇವರು ಮಗುವಾಗಿ ಬಂದು ನಮ್ಮ ಒಂದು ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಸಾಯ್ತಾರ ಅಂತೇಳಿ ಚಕ್ ಅಂತ ಇಂಪ್ರೆಸ್ ಆಗಿ ಇವರೇ ನಿಜವಾದ ದೇವರು ಅಂತ ಹಿಂತಿರುಗಿ ಬಂದ್ರಂತೆ. ಇದೇ ಕಾರಣ ಇವರು ಹಿಂತಿರುಗಿ ಬರಕ್ಕೆ ಕಾರಣ ಯಾರು? ಸ್ವಾರ್ತೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಆದಿಕಾಂಡ ಏದೆನ್ ತೋಟದಿಂದನೇ ಇದೆ. ಅನೇಕರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಸುವಾರ್ತೆ ಬಂದು ಬರೀ ಮತ್ತಾಯ, ಮಾರ್ಕ್, ಲೂಕ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. 5:39 ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? ವಾಕ್ಯಗಳೆಲ್ಲ ನೀವು ಓದಿ ನೋಡಿರಿ, ಅದ್ರ ಯಾರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದೆ? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ. ಸೊ ಪ್ರಥಮವಾಗಿ ಒಂದೇ ವಚನ ನೋಡಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಸುವಾರ್ತೆ ಇದೆ ಅಂತ ನಾವು ನೋಡ್ಬೋದು. ಆಮೇಲೆ ರೂತ್ 16-18 ಈ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಲ್ಲ. ನಾನು ನಿಮ್ಮ ಬಿಟ್ಟು ಹೋಗಲ್ಲ, ನಿಮ್ಮ ದೇಶವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲ್ಲ, ನಿಮ್ಮ ದೇವರ ಬಿಟ್ಟು ನಾನು ಹೋಗಲ್ಲ. ನೀವೆಲ್ಲಿ ಸಾಯ್ತಿರೋ ಅಲ್ಲೇ ಸಾಯ್ತೀನಿ. ನಾವು ಯಾವಾಗ ಸಾಯ್ತೀವೋ ಅವಾಗನೇ ನಮ್ಮನ್ನ ಸಂಬಂಧ ಅರ್ಧೋಗುತ್ತೆ. ನಿನ್ನ ದೇವರು ನನ್ನ ದೇವರು, உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம்னு சொல்றாங்க, உங்களுடைய தேவர்கள் என்னுடைய தேவர்கள்னு சொல்றாங்க. ஸோ நீங்கள் எங்கே மறிக்கிறீங்க அங்கே தான், நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே தான் என்னுடைய லைஃப். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசிஷன் யாருன்னு எடுக்க முடியுமா? ಇಂಥ ಒಂದು ನಿರ್ಧಾರ ಯಾರನ್ನ ತಗೊಳಕ್ಕಾಗತ್ತಾ? இந்த ஒரு டிசிஷன் வந்து ரூத்துக்கு மட்டும் இல்லை, இப்போ கூட நம்ம எடுக்கணும்னு கடவுள் விரும்புகிறாரு. இப்போ அப்பா அம்மா மாதிரி ಜೀಸಸ್ ಕೂಡ ಒಂದು ಎಕ್ಸಾಂಪಲ್ சொல்லிக்கிறாரா? ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದ್ರೆ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನಾಗಲಿ ಎಲ್ಲರನ್ನು ನೀವು ಬಿಟ್ಟು ಬರ್ಬೇಕಂದ್ರೆ ಪ್ರೀತಿ ಅಲ್ಲ, ಪ್ರೀತಿ ತೋರಿಸ್ಬೇಕು. ಪ್ರಥಮ ಸ್ಥಾನ ಯಾರು ಕೊಡ್ಬೇಕಂದ್ರೆ ದೇವರು ಕೊಡಬೇಕು ಅಂತ. ಸೊ ಎಷ್ಟು ಚಾಲೆಂಜಸ್ ಅಲ್ಲ. ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ನೈಟಲ್ಲಿ ಹೆಣ್ಮಕ್ಳನ್ನ 6 ಗಂಟೆ ಮೇಲೆ ಕಳ್ಸಲ್ಲ. 6:30 7 ಗಂಟೆ ಆದ್ರೆ ಅಯ್ಯೋ ಹೋಗಿದ್ರೆ ಬಂದಿಲ್ಲ, ಆಮೇಲೆ ರೋಡಲ್ಲಿ ಬಂದು ನೋಡ್ತಾರೆ. ಇಂಥ ಒಂದು ಸಿಚುವೇಶನಲ್ಲಿ ಅವ್ರು ದೇಶ ಬಂದ್ರು, ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನ ಬಿಟ್ಟು ಬಂದ್ರು, ಸ್ವಂತ ಒಂದು ಅಣ್ಣ ತಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಬಂದ್ರಂದ್ರೆ ಎಷ್ಟೊಂದು ನಂಬಿಕೆ ಹೆಚ್ಚಾಗಿರುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಆ ಸ್ವಾರ್ಥ ಪವರ್ಫುಲ್ ಆಗಿತ್ತು. உங்களுடைய நற்செய்தி வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதா இந்த டைமில்? ஸோ அதுதான் செக் பண்ணணும் நீங்கள். ஸோ ரூத் 1 அதே 20-21 20-21 வசனம் என்ன சொல்றதுக்கா, அங்கே வரும்போது வந்து அவங்க என்ன சொன்னாங்க, தூரத்துலேருந்து வரும்போது என்ன பண்ணாங்களாம், ஜூடா தேசத்துக்கு நெருங்கும் போது அந்த வயல்லாம் வேலை செய்கிறவங்களாம் என்ன பண்ணாங்களா, அவங்க இதுனா நவமி மாதிரி இருக்குது சொன்னாங்களாம். ஏன்னா அந்த வயலில் செய்யும் போது பழைய காலத்தில் அந்த ரோடெல்லாம் பார்க்கலாம், பஸ் ஸ்டாண்டெல்லாம் இருக்கும். பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அந்த ஊரில் வில்லேஜில் பஸ் ஸ்டாண்ட் நடக்கும் போது தூரத்துலேருந்தே பார்க்குவாங்க. ಸೊ ನಾನು ಕೂಡ ಫಸ್ಟೇ ಚೊಳಗಿರೋದು, ನಾನು ಕೂಡ ಊರಿಗೆ ಹೋಗ್ಬೋದು, ನಾರ್ಮನ್ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಇವಾಗಲೂ ಜ್ಞಾಪಕ ಇದೆ. ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ ನಾನು ಹೇಳೋದು 5-6 ವರ್ಷದ್ದು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇವಾಗಲೂ ನಮ್ಮ ಊರಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಇಲ್ಲಿಂದ ಅಲ್ಲಿ ಬಾಂಬೆ ಡೈಯಿಂಗ್ ಇದೆಯಲ್ಲ, ಅಲ್ಲಿಂದ ಬರುವಾಗನೇ ನಾರ್ಮನ್ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಬೆಂಗಳೂರಿಂದ. ಅವ್ರು ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ಎಲ್ಲ ಹೆಸರು ಹೇಳ್ತಾರೆ. ಯಾಕಂದರೆ ಆವಾಗ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಎಲ್ಲ ಇಲ್ಲ, ಖಾಲಿ ಆಗಿತ್ತು. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನವಮಿ ಬಂದು ಇದು ನವಮಿ ಹಂಗೆ ಕಾಣ್ತದಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಆ ನವಮಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ, ನವಮಿನ சொல்றாங்க, நவமி ஏன்ப்பா கூப்பிடுறீங்க, மாறான்னு கூப்பிடுங்கப்பா, நான் கசப்பாயிட்டேன், என் வாழ்க்கையை வந்து ஃபுல்லா போனேன்னு சொல்றாங்க. ஃபுல்லுன்னா அப்போ வந்து அவங்க ரொம்ப ரிச்சா போயிருக்காங்க. ஒரு தேசத்தை விட்டு எனிமி தேசத்துக்கு போகும்போது உங்கள்கிட்ட காசு இருந்தால் தான் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. புவர் போனாக்க அவங்கள அலோவ் பண்ணுவாங்களா? எது காசுக்குது பரவாயில்ல, ஒரு நல்ல வெல்த்தி பர்சன் நீங்கள் நவமி அவங்களாம். அங்கே போயிட்டு நம்ம ஐ வென்ட் ஃபுல்லு and came back with empty handed என்றாங்க. ಫುಲ್ಲಾಗಿ ಹೋದೆ, ಬರೀ ಕೈಯಿಂದ ಬಂದೆ. ಮಾರ ಕಹಿಯಾಗಿತ್ತು ನಮ್ಮ ಜೀವನ. ಸೊ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕೂಡ ಕಹಿ ಮಾರವಾಗಿದೆಯಲ್ಲ. ಸೊ ದೇವರು ನವಮಿ ಕೊಟ್ಟ ಒಂದು ಆಶೀರ್ವಾದನ ನಿಮಗೆ ಕೂಡ ಈ ಒಂದು ಸಭದಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ ಕೊಡುವಂತ. ಖಂಡಿತವಾಗಿ ಆ ನವಮಿ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರಬೇಕಂತ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಯಾಕಂದ್ರೆ ಎಷ್ಟು ಮನಸ್ಸು ನೋವಿಂದ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ಫುಲ್ಲಾಗಿ ಹೋದೆ, ಆಮೇಲೆ ನಾನು ಏನಕ್ಕೆ ಬಂದೆ ಅಂದರೆ ಎಂಟಿ ಹ್ಯಾಂಡೆಡಾಗಿ ಬಂದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅದರಿಂದ ಇವ್ರನ್ನ ದೇವ್ರನ್ನ ಬೈದಿಲ್ಲ, ಕಡவுள்ள ತಿಟ್ಲ ಅವನು. ಅದು ಮುಂಚೆನೆ ನೀವು
வசனத்தினால கஷ்டத்தால எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க, அவ்வளவுதான். தாவீது கூட இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் எழுதுகிறாரு. இவ்வளோ கஷ்டங்குது, என்ன நீங்க இருக்கிறீங்களா இல்லையா, என்ன கடவுளே இவ்வளோ கஷ்டம் என்னால் தாங்க முடியல அப்படி வேண்டாரு. அதனால கடவுள் வந்து we are not complaining. God wants us to express his love. ನಾವೆಲ್ಲ ದೇವರ ಮಕ್ಕಳು. ನಿಮ್ಮ ಕಷ್ಟ ಸಂಕಟಗಳನ್ನ ತಂದೆ ತಾಯಿ ಎಷ್ಟು ಪ್ರೀತಿಯಿಂದ ಹೇಳ್ತಿರಲ್ಲ, ಆ ಥರ ಹತ್ಕೊಂಡು ಹೇಳಿ. ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಕೇಳಿ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಆಮೇಲೆ ಅಲ್ಲಿ ಬರುವಾಗ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹಾರ್ವೆಸ್ಟಿಂಗ್ ಟೈಮ್ ಅಂತ ಹೇಳ್ತದೆ. ಬಾರ್ಲಿ, ಹಾರ್ವೆಸ್ಟ್ ಆಫ್ ಬಾರ್ಲಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಇಷ್ಟೆಲ್ಲ ಕಷ್ಟ ಎಂಟಿ ಹ್ಯಾಂಡ್ ಆಗಿ ಬಂದ್ರು, ಅಲ್ಲಿ ದೇವ್ರು ಸುಮ್ಮನೆ ಬಿಟ್ರೆ ಅವ್ರನ್ನ. ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಒಂದು ಪ್ರೈಸ್ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಒಂದು ಮೈಂಡ್ ಸೆಟ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಹೋಯ್ತಪ್ಪ, ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಹೋಯ್ತು, ಅದು ಹೋಯ್ತು, ಎಲ್ಲ ನನ್ನ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎಲ್ಲ ನಡೀತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. ಆದ್ರೆ ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಗೇನೋ ಒಂದು ಪ್ರೈಸ್ ದೇವ್ರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಖಂಡಿತವಾಗಿ ನಮ್ಮ ಯೋಚನೆಗಳು ಬೇರೆ, ದೇವರ ಯೋಚನೆಗಳು ಬೇರೆ. ಸೊ ಅದರಿಂದ ಯಾವುದೇ ಕಷ್ಟ ಸಂಕಟಗಳಲ್ಲಿ ನೀವು ಬಂದಿರ್ಬೋದು, கஷ்டம் அதுலேருந்து எல்லாமே ஒரு வந்திருக்கலாம். கண்டிப்பாக கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரைஸ் வச்சிருக்கிறாரு. ஸோ ஈ வில் கிவ் அட் த ரைட் டைம். இங்கே செகண்ட் சாப்டர் வருவோம். இங்கே போனாக்கா ரூத் 2 சாப்டர் 3 இங்கே போனாக்கா அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, நீ வந்துக்கிறோமா, நம்மளுக்கு ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட தேவை இருக்கும், நீ எதனா போய் வேலை செய்யும் போது இவங்க வந்து இந்த ஸ்பெசிஃபிக் பிளேஸ்ல தான் போய் வேலை செய்யணும்னு சொல்ல, இங்க வாக்கியம் அப்படி சொல்ல. நவோமி வந்து ரூத்துக்கு வந்து ஸ்பெஷல் பிளேஸ்ல போ, இங்கே வந்து அங்கங்க போன்னு சொல்ல. இவங்களே ப்ரேயர் பண்ணி அவங்க போய் வேலை செய்யறாங்களாம். யாரு? நவோமி. ஆனா அந்த லேண்ட் யார் தான்? அந்த லேண்ட் யார் தான் இருந்துச்சு? போவாஸுடைய லேண்ட் இருந்துச்சு. அந்த போவாஸ் யாருன்னாக்கா அவங்க மாமனாருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரிலேஷன், பெரியப்பா பையன் இருக்கலாம், அவருக்கு அண்ணனா இருந்திருக்கலாம். அது பைபிள் கொடுக்கல. இஸ் க்ளோஸ் ரிடீமர். பார்த்தீங்களா, நமக்கு தாட்ஸ்ல வந்து நெகட்டிவா தான் போகும். எல்லா மைண்ட் செட்டு எல்லாமே ஏன்ச்சா டென்ஷனு, 10 டென்ஷன், ஆஃபீஸ் போனால் டென்ஷன், திருப்பம் சாயங்காலம் ஆனால் டிராஃபிக்கு, நைட்டு வந்தால் எல்லாமே எல்லாருக்கும் தெரியுது இல்லைங்களா? இந்த மாதிரி டென்ஷன்ஸ் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் இந்த ஒரு இன்சிடென்ஸை நீங்கள் வச்சாக்கா ஜஸ்ட் யூ ஹேவ் அ கான்ஃபிடென்ட். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எங்கெங்கேயோ போனாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்க. அங்கே வேலை செய்யும் போது யாருனாக்கா ஃபீல்டுனாக்கா இட் இஸ் எ ஃபீல்ட் ஆஃப் போவாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ போவாஸ் இஸ் எ க்ளோஸ் ರಿಲೇಟಿವ್ ಆಫ್ அவங்க ಮಾಮನಾருக்கு வந்து ಕ್ಲೋಸ್. ಅವ್ರು ಎಲ್ಲೋ ಬಂದರು, ಊರು ಬಿಟ್ಟು ಬಂದರು, ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರು. ಆದರೆ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋ ಜಾಗ ಯಾರ್ದಂತೆ? ಅವ್ರ ಮಾವಾಗೆ ಅಣ್ಣ ಅಂತೆ, ದೊಡ್ಡ ಅಪ್ಪ ಮಗ. ದೇವ್ರು ನೋಡಿದ್ರೆ ಹೆಂಗ್ ನಡೆಸ್ತಾರೆ, ಕಹಿ ಆಯ್ತು. ಫುಲ್ಲಾಗಿ ಹೋದೆ, ಬೆರೀ ಕೈ ಹಿಂಗೆ ಬಂದಂತ ಹೇಳಿದ್ರು. ಆದ್ರೂ ದೇವ್ರು ಕೈ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. ಯಾವುದೇ ಒಂದು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನ ದೇವರು ನಿಮ್ಗೆ ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಅಲ್ಲಿ மோவாபல்லி போஸ் கேள்ತಾರೆ, இந்த மகள் யார் புதுசாக இருக்கிறாங்களே, வேலை செய்கிறாங்களே, ಇವಾಗ ಕೇಳಿದ್ರೆ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಹಾಕ್ಬೇಕಲ್ಲ ಜಾಗಕ್ಕೆ, ಕೆಲಸಕ್ಕೆ. ಆಮೇಲೆ ಅಟೆಂಡೆನ್ಸಲ್ಲಿ ಸೈನ್ ಮಾಡಬೇಕು. ಸೂಪರ್ವೈಸರ್ ಇರ್ತಾರೆ. ಇಲ್ಲಿ ಅಟೆಂಡೆನ್ಸ್ ಇಲ್ಲ, ಸೈನ್ ಇಲ್ಲ. ಯಾರಪ್ಪ ಒಬ್ಬರು ಸ್ತ್ರೀ, ಇದು ಯಾರು ಹಿಂಗೆ ಬಂದು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಬೋವಾಸ್ ಓನರ್ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇವರೇಪ್ಪ ಇಲ್ಲಿ ನವಮಿ ರೂತು ನವಮಿ ಜೊತೆ ಬಂದ್ರಲ್ಲ ಆ ವ್ಯಕ್ತಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರಂತೆ. ಇವ್ರಿಗೆ ಇಂಪ್ರೆಸ್ ಆಗುತ್ತೆ, ಯಾಕಂದ್ರೆ ಇವ್ರು ಕೇಳಲ್ಪಟ್ರು. ಯಾರೋ ಬೋವಾಸ್ ಕೇಳಿದ್ರು, ನವಮಿ ರೂತನ್ನ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ದಾರೆ. ಆ ವ್ಯಕ್ತಿ ಬಂದು ತುಂಬಾ ದೇವರ ಭಕ್ತಿಯಿಂದ ತನ್ನ ಸ್ವಂತ ದೇಶವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಂದಿದ್ದಾರಂತ ಇವ್ರು ಕೇಳ್ಪಟ್ರು. ಅವ್ರು ಖುಷಿ ಆಯ್ತು, ಇಂಥ ಒಂದು ಸ್ತ್ರೀ ಬಂದು ನಮ್ಮದ್ರಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಅವ್ರು ಖುಷಿ ಆಯ್ತು. ಅವಾಗ ಗೊತ್ತಾಯ್ತು ಇವರೇ ಮೋವಾಬಿಂದ ಬಂದ ಒಂದು ಸ್ತ್ರೀ ರೂತು ಅಂತ ಅವ್ರು ಮಾತಾಡ್ತಾರೆ. ನೆಕ್ಸ್ಟ್ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಬ್ರೆಡ್ ವೈನ್ ಕೊಡ್ತಾರೆ. ಯಾರು? ಬೋವಾಸ್ ಬಂದು ಬ್ರೆಡ್ ವೈನ್ ಯಾರು ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯಾರು ಕೊಡ್ತಾರೆ? ನವಮಿಗ ರೂತು ಕೊಡ್ತಾರ? ಮೈಂಡ್ ಅಲರ್ಟ್ಗೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಬ್ರೆಡ್ ವೈನು ನವಮಿ ಕೊಟ್ಟ, ರೂತು ಕೊಟ್ರ ಬೋವಾಸ್? ಸ್ವಲ್ಪ ಜೋರಾಗೇನು ಹೇಳಿ. ರೂ ಅಂತ ಬಂತು, ಆಮೇಲೆ ಒಳಗಡೆ ಹೋಯ್ತು ರೂತು. ಹಂಗೆ ವಾಯ್ಸ್ನ ಹಂಗೆ ಹೇಳಿದ್ರೆ ಕರೆಕ್ಟ್ ಆಗ್ತಾ ಇತ್ತು ಅಂತ ನನಗೆ. ರೂತು ಕೊಟ್ರು ಅಲ್ವಾ?
ಯಾವುದನ್ನ, ಬ್ರೆಡ್ ಅನ್ನು ವೈನ. ಇವಾಗ ಕೂಡ ನಮ್ಮ ಬಾಸ್ಗಳು ಆಫೀಸಲ್ಲಿ ಬ್ರೆಡ್ ವೈನ್ ಕೊಟ್ಟರೆ ಎಷ್ಟು ಖುಷಿ ಆಗುತ್ತೆ ಅಲ್ವಾ? ಇಂಥ ಬಾಸ್ ಸಿಕ್ಕಿದ್ರಲ್ಲಪ್ಪ ಕೆಲಸ ಬಂದ ತಕ್ಷಣ ಅದೇತ್ತು ಇದೇತ್ತು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಕೆರಸಿನ್ ತಗೊಂಬ, ಯಶವಂತಪುರಲ್ಲಿ ರೇಷನ್ ತಗೊಂಬ, ಮಿರ್ಚಿ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಅದು ಖಾಲಿ ಆಯಿತು, ಏನು ಲೆಕ್ಕ ಮಾಡ್ತೀವಿ, ಇದನ್ನೇ ಕಿರ್ಚಿಸ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ ಬಾಸ್ಗಳು. ಇಲ್ಲಿ ಹೋದ ತಕ್ಷಣ ಏನು ಕೊಡ್ತಾರಂತೆ, ಫಸ್ಟ್ ದಿವಸ ಬ್ರೆಡ್ ವೈನ್ ಕೊಡ್ತಾರಂತೆ. ಇಂಥ ಬಾಸ್ ಹತ್ರ ಇದ್ರೆ ನಾವು ಎಷ್ಟು ಲಕ್ಕಲ್ಲ, ಖುಷಿ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ಇಲ್ಲಿ ಕೆಲಸ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಬ್ಯಾಂಗ್ಳೂರಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ ಅನಿಸುತ್ತೆ, ಅಷ್ಟೊಂದು ಒಳ್ಳೆ ಬಾಸು. ಈ ಥರ ಬ್ರೆಡ್ ವೈನ್ ಕೊಡ್ತಾರಂತ ಹೇಳಿದ್ರು. ಈ ಬ್ರೆಡ್ ವೈನ್ ಏನನ್ನ ಸೂಚನೆ ಮಾಡುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಾನು ಹೇಳಿಲ್ವಾ, ಈ ரொட்டி நீர் எதை குறிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய ஸ்திரீக்கு என்ன சொன்னாரு? நான் கொடுக்கும் தண்ணீரை குடிச்சா தாகம் ஆகுறதில்லன்னு சொல்றாரு. நான் ಕೊಡುವ ನೀರನ್ನು ಕುಡಿದ್ರೆ ದಾಹ ಆಗಲ್ಲ, ನೀವು ನಿತ್ಯ ನೀರು ಅಕ್ಕಿ ಉರಿಯುತ್ತೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಮನುಷ್ಯ ಕೊಡುವ ನೀರು ಬಂದು ದಾಹ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಕರೆಕ್ಟಾ? ಸೊ ಅದರಿಂದ ನಾವು ನೀರು ಯಾರ ಹತ್ರ ಹೋಗ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹತ್ರ ಹೋಗ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಸೊ ಅದರಿಂದ ಈ ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಮೀನಿಂಗ್ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಸಮಾರ್ಯ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಆ ಹೆಂಗಸ ಹತ್ರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ಮಾಡುವಾಗ ಆ ನೀರನ್ನ ಕೇಳಿದ್ರು, ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ಕುಡಿದ್ರ? ಲಾಸ್ಟಲ್ಲಿ ಕುಡ್ದಿಲ್ಲ. ನಾನು ಕೊಡ್ತೀನಪ್ಪ ನೀರು ಅಂತ ಹೇಳುವಾಗ, ಇವರೇ ಮೆಸ್ಸಾಯ ಇರ್ಬೋದು, ಇವರು ನಿಜವಾದ ಒಂದು ರಕ್ಷಕನ ಇರ್ಬೋದಂತ ಅವರೆಲ್ಲ ವೆಸಲ್ಸ್ ಎಲ್ಲ ಹಾಕಿ ಆ ಸ್ವಂತ ಊರಿಗೆ ಹೋದ್ರಂತೆ. ಸೊ ಅದರಿಂದ ಇವತ್ತು ಕೂಡ ದೇವರು ಬಂದು ನಮ್ಮ ಹತ್ರ ಆ ನೀರನ್ನು ಸ್ವೀಕಾರ ಮಾಡೋಕ್ಕೆ ಆಫರ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ನಮಗೆ ದೇವರು. இன்றைக்கு கூட கடவுள் வந்து என்ன பண்றன்னா, அந்த ரொட்டியும் நீரும் நம்மளுக்கு கொடுக்க தயாரா இருக்கிறாரு. ஆனா அந்த சமாரி ஸ்திரீ போல நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க தான் எங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு நம்ம வரோமா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பிரெட்டு கூட பார்த்தோம், நீர் அது கூட பார்த்தோம். அது மட்டும் ரூத் 2:12 என்ன சொல்றாங்கனாக்கா, அங்கே கீழெல்லாம் பொறுக்கின்னு போகிறாங்க இல்லைங்களா, அந்த ஃபீல்டில் செய்யும் போது பின்னால் உள்ள அந்த ಲೆವಿಟಿಕ್ಸ್ ನಂಬರ್ಸ್ ಮೋಸೆ ರೂಲ್ಸ್ನಾಗ ನೀವು ಗದ್ದೆಯಲ್ಲಿ ನೀವು ಹಾರ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇರುವಾಗ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನೀವು ಹಿಂದೆ ಎಲ್ಲನ ಬಿದ್ದಿದ್ರೆ ಅದನ್ನ ತಗೊಬಾರ್ದು, ಬಡವರು ಏನ ಬಂದ್ರೆ ಅದನ್ನ ತಗೊಳ್ತಾರೆ ಅಂತ ಪದ್ಧತಿ ಇತ್ತು. ಇವಾಗ ಕೂಡ ಹಳ್ಳಿಗಳಲ್ಲಿ ಇದೆ ಅದು. ಇಲ್ಲಿ ಅದನ್ನ ಎಲ್ಲ ತಗೊಂಡ್ ಬರುವಾಗ ಅದೆಲ್ಲ ಎಡ್ತುಕೊಂಡು வரும்போது போவாஸ் வேலைக்காரர்கள் என்ன சொல்றாரு, நீங்க எக்ஸ்ட்ரா பண்டில்ஸ் எல்லாம் எடுத்து போடுங்க பண்றாரு. அதுதான் நான் இது பண்ணுறேன். யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு பிறகு நல்ல ஐடியில் போகும்போது இந்த பாஸ்கிட்ட வேலை செய்யணும்னு இது பண்ணுறேன். இப்போ ரெடி பண்ணிங்க. இந்த மாதிரி பாஸ் கிடைக்கணும் இல்லையா? இப்போ எல்லாம் மைண்ட் ப்ரெஷர் ஜாபு அது இதுன்ட்டு ಎಲ್ಲಾமே ಆಗಲ್ಲ ಅಲ್ಲೇ. 8 o'clock 10 o'clock ವರೆಗೂ ಕಂಪ್ಯೂಟರಲ್ಲಿ ಕೂತಿರ್ತಾರೆ, ಕಣ್ಣೆಲ್ಲ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. ಈ ಕಣ್ಣೆಲ್ಲ ನೋಡೋದು ಬಂದು ಹಳೆ ಕಾಲದಲ್ಲಿ 30 ವರ್ಷ ಅದು ಕಣ್ಣು ಕೆಲಸ ಕೊಟ್ಟಿಲ್ವಂತೆ. ಇವಾಗ ಟೆಕ್ನಾಲಜಿ ಜಾಸ್ತಿ ಆದಮೇಲೆ ಕೆಲಸ ಏನಾಯ್ತು, ಆ ಕಣ್ಣು ಕಂಪ್ಯೂಟರ್ನ ನೋಡಿ 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 ಕೆಲಸ ಮಾಡಿ ಏನಂದ್ರೆ ಅನೇಕ ವರ್ಷಗಳದ್ದು ಕೆಲಸ ಕಣ್ಣಿಗೆ ಇವಾಗನೇ ಕೊಡ್ತಾ ಇದೀವಿ, ಆ ಥರ ಆಗ್ತಾ ಇದೆ. ಅದರಿಂದ ಬೋವಾಸ್ ಯಾರಿದೆಯೋ ಆ ಥರ ಇದರಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿ. ನೀವು ನಿಮಗೆ ಬ್ರೆಡ್ ಕೊಡ್ತಾರೆ, ನೀರು ಕೊಡ್ತಾರೆ, ಇಲ್ಲಿ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಬಂಡಲ್ಗಳನ್ನ ಹಾಕ್ತಾರಂತೆ. ಇಂಥ ಬಾಸ್ ಯಾರು ಸಿಗ್ತಾರೆ? ಆ ಬಾಸ್ ಯಾರು? ಈ ಪ್ರಪಂಚದ ಬಾಸ್ ಅಲ್ಲ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಾಸ್. ಈ ಕೆಲಸಗಾರರು ಯಾರನ್ನ ಸೂಚನೆ ಮಾಡ್ತಾರಂತ ಹೇಳಿದ್ರೆ, இந்த வேலைக்காரர்கள் யாரு குறிக்குனாக்கா பரிசுத்த ஆவியானவரை ஏஞ்சல்ஸ் குறிக்குது. பண்டில்ஸ் எதை குறிக்குதுனாக்கா பரிசுத்த ஆவியை குறிக்குது. ஸோ நீங்க கடவுளுக்காக கிட்ட வரும்போது கடவுள் உங்களுக்காக யாரு அதிகம் கடவுள்கிட்ட நெருங்குறாங்களோ அவங்கள்ட்ட அதிகமாக கொடுக்கப்படும் கடவுள் சொல்றாரு. ஸோ அதனால நீ ஃபாலோ ஜீசஸ், இஃப் யூ கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர் லவ் மீ, தென் ஐ வில் ஆஸ்க் த ஹோலி ஸ்பிரிட் டு கைட் யூன்றாரு. கடவுளை நீங்கள் அன்பு செய்யும் போது, கட்டளை ஃபாலோ பண்ணும்போது, அப்போது நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்வேன், வேறு சகாயக்காரனை உங்களுக்கு அனுப்புவேன்னு சொல்றாரு. ஸோ அதனால இங்கே போவாஸ் வந்து என்ன சொல்றாருனாக்கா, நீங்க கடவுளை அவ்வளோ ಡೆಡಿಕೇಟೆಡಾಗಿ ಸೇರಾங்களಪ್ಪ. ಇವರು ಸ್ಟನ್ ಆಯ್ತಾರೆ. ಈ ಮಗಳೇ ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಸಾಯಂಕಾಲ ಅವ್ರು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾನೆ ಇದಲ್ಲ. ಇವರು ಕೆಲಸಗಾರರು ಹೇಳ್ತಾರೆ, ಈ ಬೆಳಗ್ಗೆ ಬಂದ್ರು ನೀರಿಗಿರಿ ಆ ಕಡೆ ತಿರುಗಲಿಲ್ಲ, ಕೆಲಸ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ ಅಂತ. ಆಮೇಲೆ ಇವರೇ ಸ್ಟನ್ ಆಯ್ರು. ಅವ್ರ ಕೆಲಸವನ್ನು ಸ್ವಲ್ಪ ಈಸಿ ಮಾಡಿ ಅವ್ರಿಗಾಗಿ ಎಲ್ಲ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ಫೇವರ್ ಆಗಿ ಮಾಡಿಕೊಟ್ರು ಇಲ್ಲಿ. ಸೊ ಬಂಡಲ್ಸ್ ಅಂಡ್
ಕೆಲಸಗಾರ ಏನನ್ನ ಸೂಚನೆ ಮಾಡುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ದೇವರ ದೂತಗಳನ್ನ ಕಳಿಸ್ತಾರಂತೆ ನಿಮ್ಗೆ. ನಾವು கடவுள் கிட்ட போகும்போது என்ன பண்றாரா, ஒபீடியன்ஸா ஹோலினஸா இருக்கும்போது கடவுள் வந்து அவர் பரிசுத்த ஆவியே நம்மளுக்கு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் இது. ஸோ போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த பண்டில்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா எதுனாக்கா நம்ம கடவுள் கிட்ட வரும்போது பரிசுத்தாவி வல்லமையை கொடுக்குறாரு. போவாஸ் எப்படி நவோமிக்கு ரூத்துக்கு வந்து அதை இது கொடுத்தாரோ, அதே மாதிரி நம்மளுக்கு கூட கடவுள் வந்து பரிசுத்தாவி வல்லமை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். அதன் பிறகு இவங்க போகிறாங்க. ஸோ ஒரு பாயிண்ட் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ரூத் 3 சாப்டர் 4 ವರ್ಸಸ್ல அவங்க வேலை செய்யிட்டு வீட்டுக்கு வராங்க இல்லையா. ಫಸ್ಟ್ ದಿವಸ ಕೆಲಸ ಹೋಗಿ ಎಲ್ಲ ಮನೆಗೆ ಬಂದರೆ ಎಲ್ಲ ಖುಷಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾರಲ್ಲ, ಎಲ್ಲರಿಗೂ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಆಗಿದೆ ಅಲ್ವಾ. ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಕೇಳ್ತಾರೆ, ಹೇಗಿತ್ತಪ್ಪ ಬಾಸ್, ಹೆಂಗಿತ್ತು, ಫ್ರೆಂಡ್ಸ್ಗಳು ಹೇಗಿದ್ರು, ವಾತಾವರಣ ಹೇಗಿತ್ತು ಅಲ್ವಾ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನವಮಿ ಕೂಡ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ರೂತನ್ನು ಹೇಗೆ ಕೆಲಸ ಆಯಿತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಾನು ಕೆಲಸ ಮಾಡಿದೆ, ನಾನು ಯಾರು ಫೀಲ್ಡ್ ಹೋದ್ರೆ ಗೊತ್ತಾ, ಇಲ್ಲಿ ಬೋವಾಸ್ ಅಂತ ವ್ಯಕ್ತಿ. ಅವಾಗ ಹೇಳ್ತಾರೆ, ಅಯ್ಯೋ ಬೋವಾಸ್ ನಿಮ್ಮ ಆವಾಗ ಅಣ್ಣಮ್ಮ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ತುಂಬ ಖುಷಿ ಆಗ್ಬಿಡ್ತು. போவாஸ் வயலில் நான் வேலை செய்ய போனேன்னு சொல்லும் போது அந்த போவாஸ் யார் தெரியுமா உனக்குன்ட்டு நவமி ரூத்துக்கு சொல்கிறாங்க. அந்த ரூத்து என்னன்னாக்கா உன்னுடைய மாமானுடைய அண்ணன்றான்ப்பா. ஸோ கடவுள் நல்லா தான் நடத்துகிறாருமா, நீ கரெக்டாக அந்த விடாத, நீ இந்த ட்ராக் விடாதன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ನವಮಿ வந்து ರೂತ್ಗೆ சொல்கிறாங்க. ಸೊ ರೂತ್ ನವಮಿಗೆ ಏನು ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ಪರ್ಫೆಕ್ಟ್ ದಾರಿಯಲ್ಲಿ ಇದೆಯಾ, ಆ ದಾರಿನ ಎಡಗಡೆ ಬತ್ತು ಬಲಗಡೆ ನಾನು ಹೋಗ್ಬಾರ್ದು, ದೇವ್ರ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನೀನು ಹೋಗು, ದೇವರು ನಿಮ್ಗೆ ಏನೇನು ಸಮಯದಲ್ಲಿ ಏನೇನು ಮಾಡ್ತಾರೋ ಖಂಡಿತವಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ, ದೃಢವಾಗಿ ಇರು ಅಂತ ಹೇಳಿ ಕಳಿಸ್ತಾರೆ. ಸೊ ಅದನ್ನ ಕರೆಕ್ಟಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ. ಆಮೇಲೆ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅದೆಲ್ಲ ಆಯಿತು, ನಿನಗೆ ಒಂದು ಮದುವೆ ಮಾಡಬೇಕು, ಮದುವೆ ಮಾಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆಯಿತು, ನೀನು ಊರು ಬಿಟ್ಟು ಊರು ಬಂದಿದ್ಯಾ, ನನ್ನ ನಂಬ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ಯಾ, என்னை நம்பிக்கொண்டு வந்தாய், உனக்காக ஒரு ஹஸ்பண்டை நான் செலக்ட் பண்ணோம் இல்லையா. அதனால இவங்களே ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, என்னன்னாக்கா போவாஸ் வந்து நைட்டு வந்து எல்லாம், ஏன்னா அந்த டைமில் வந்து போவாஸ் கூட அங்கே படுக்கிறாரு, வீட்டுக்கு போகல, ஏன்னா ஃபீல்டு ஹார்வெஸ்டிங் பிஸ்னஸ் டைம். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டைம் டு கோ டு ஹிஸ் ஹவுஸ். வீட்டுக்கு போகாத லேட் நைட் ஆகும் வேலை, அங்கே இருந்து அங்கே படுத்துங்கிறாரு. அங்கே போயிட்டு அவங்க காலையில் இருக்கிற அந்த போர்வையை எடுத்து நீங்கள் ಅங்கே ಪಡ್ತುಂಗೋன்னு சொல்கிறாங்க. ಸೊ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನೀನು ಅವರು ಇರುವ ಜಾಗದಲ್ಲಿ ಯಾರು ಗೊತ್ತಾಗಬಾರ್ದು, ಸೈಲೆಂಟಾಗಿ ಹೋಗಿ ಅವ್ರ ಕಾಲಲ್ಲಿರುವ ಒಂದು ಅಂಗಿಯನ್ನು ಸ್ವಲ್ಪ ದೂರ ಇದು ಮಾಡಿ ಅಲ್ಲಿ ನೀನು ಮಲ್ಕೋ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஆனால் இந்த விஷயம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ಬೇಜಾರಾಗುದು இல்லையா. ஒரு ಲೇಡಿ ಒಂದು ಲೇಟ್ ನೈಟ್ ಮಧ್ಯರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಒಂದು ಗಂಡ ಮಲ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಒಂದು ಗಂಡು ಮಲ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವ್ರ ಕಾಲ ಹತ್ರ ಮಲ್ಕೊಂಡ್ರೆ ಅದು ಹೆಂಗಿರುತ್ತೆ, ತುಂಬ ರಿಸ್ಕ್ ಅಲ್ವಾ. ಇವಾಗನೇ ಆ ಥರ ಹೋದ್ರೆ ತಪ್ಪಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ತಾರೆ, ಅವಾಗ ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಏನು ಅದು ಇಲ್ಲಿ ಮಧ್ಯರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. ಇದು ಯಾರು ಐಡಿಯಾ ಕೊಡೋದಂತ ಹೇಳಿದ್ರೆ ನವಮಿ ಹೇಳ್ತಾರೆ. ಸೊ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಎಲ್ಲ ಓದಿ ಇದು, ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇವರೇ ಸಂಬಂಧ ಮದುವೆ ಮಾಡಬೇಕಾಗತ್ತೆ, ಅದಕ್ಕೆ ಇವರು ಐಡಿಯಾ ಕೊಡ್ತಾರೆ, ಎಲ್ಲ ಹೋಗಿ ಇದು ಮಾಡ. ಆದರೆ ಇದು ನೋಡಿದ್ರೆ ನಮಗೆ ತಪ್ಪಾಗಿ ತಿಳ್ಕೊಳುತ್ತಲ್ವಾ. ಈ ಘಟನೆನ ನೋಡಿದ್ರೆ இந்த இன்சிடென்ட்ஸ் நம்ம படிக்கும் போது தப்பா தெரியுது இல்லையா நம்மளுக்கு. ஒரு ஸ்திரீ வந்து கால் யாருன்னா படுக்குவாங்களா, ஒரு ஜென்ரல் ஒரு கான்செப்ட்ஸ், இட் இஸ் ராங். பட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ஆனால் இங்கே நம்ம அதுதான் சொல்கிறோம், அந்த பைபிள் வந்து ஆவிக்குரிய விஷயங்களை நம்ம படிக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் என்ன இருக்குது இங்கே போவாஸ் யார் ரெஃபர் பண்ணுது, ರಕ್ಷಕನು. ಬೋವಾಸ್ ಯಾರನ್ನ ಸೂಚನೆ ಮಾಡುತ್ತೆ ಅಂದರೆ ರಕ್ಷಕರ ಸೂಚಿಕರ ஒரு நபராக இருக்கிறார் மோவாப். இந்த ரூத் யாரை இது பண்ணுறது, நம்மளுடைய சபையை குறிக்குது, கடவுளுடைய ஜனங்களை குறிக்குது. நம்ம யாருக்கிட்ட போகணும், இயேசு கிறிஸ்து ரட்சகர்கிட்ட போகணும். இதுதான் சிம்பாலிக்காக அங்கே கொடுத்துருக்குறாங்க, அதுதான் இங்கே நம்ம படிக்கலாம்.
இங்க 8:10 ரொம்ப பயந்துடுறாங்க. ஏன்னா அவர் போவாஸ் வந்து ஏன்னா இங்க எல்லாம் ஏதோ காத்துலாம் வருது, ஏன்னா குளிர மாதிரி இருக்குது, காலெல்லாம் பார்த்தாக்க ஸ்டன் ஆயிடுறாங்க. ஒரு லேடிஸ் ಪಡ್ತನ್ಕறாங்க இங்க, ரொம்ப ಸ್ಟನ್ ஆயிடுறாங்க. ಒಂದು ಸ್ತ್ರೀ ಮಲ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಏನು ಇದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನು ಬೋವಾಸ್ என்ன சொல்றாரு, பயப்படக்கூடாது, நீங்க முந்தினுடைய காரியத்தை விட இந்த காரியம் வந்து மேலானதுன்றாரு. பார்த்தீங்களா? அது ரெட்ல போட்டுக்கிறேன் படிச்சிங்களா? உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் உன் பிந்தின நற்குணம் ಉತ್ತಮ இருக்கிறது. ಮುಂದಿನ ಕಾರ್ಯ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನು, ಆ ದೇಶ ಬಿಟ್ಟು ದೇಶ ಬಂದ್ರಲ್ಲ ಅದಕ್ಕಿಂತ ಇದು ದೊಡ್ಡದು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅದರಿಂದ ಇದ್ರೆ ಯಾವುದೋ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ ಇದೆ, ஏதோ ஒரு நல்ல காரியம் இருக்குது, தப்பான காரியம் இல்லை. அதுதான் நம்ம அர்த்தம். இன்னும் தப்பான காரியம் இல்லை, நல்ல காரியங்கள்ன்ட்டு நம்ம படிக்கலாம். இங்க பிரீஸ்ட் ஒரு இது பார்க்கலாம் இல்லையா, எக்ஸடஸ் 39:25. அந்த பிரீஸ்டுடைய அந்த அங்கில என்ன இருக்குமா, மாதுளம் பழமும், அது அவங்க கிளாஸ் கூட எடுத்தாங்க மிஸ்ஸஸ் எட்வர்ட். மாதுளம் பழம், பெல்லு, இதெல்லாம் இருக்கும். இது வந்து எதை குறிக்குதுனாக்கா அவருடைய மேன்மையை குறிக்குது, அவர் நம்முடைய ஆசாரியனை நம்ம குறிக்குது. இவரு தான் ரட்சகர், இவர் விட்டா எனக்கு வழி இல்லை அத்தை குறிக்குது. அந்த இதுதான் இன்சிடென்ட்ஸ். ரூத் வந்து அங்க காலடியில படுத்துந்து, அது இந்த உலகத்துக்குரிய காரியத்துல அந்த ஒரு புருஷனுடைய ஆசைனால அவங்க போல ஆவிக்குரிய ஆசியத்துல மாமா நம்ம புருஷன் செத்துட்டாரு, இந்த ஒரு வம்சத்தை நான் கிரியேட் பண்ணோம். இந்த வம்சத்தை கிரியேட் பண்ண யார் வருவாங்க? அந்த வம்சத்துல யார் வந்து இயேசு கிறிஸ்து வந்தாரு அவங்க செய்த காரியத்துல. அதுதான் மேன்மையானதுன்னு யார் சொல்றாங்க? போவாஸ் சொல்றாரு. ஜீசஸ் டெத் அண்ட் பரியல், இங்க கூட லூக் 7 பாத்தீங்கன்னாக்கா இதே இன்சிடென்ஸ் காலில் தொடுறது. அங்க இதே மாதிரி நம்ம எல்லாம் இது தானே. ஏன் இந்த லேடி வந்து நவோமி வந்து ரூத் வந்து காலை தொடணும் படுக்கணும்? அங்க கூட பரிசேர் இதே மாதிரி கொஸ்டின் கேட்டாங்களா? இவரு இப்ப ஜீவசாக்குறாரு, பரிசுன்றாரு, வேத பாருன்றாரு, இவரு பாவிகள் காலை விட்டு அழுகுறாங்க, ஏன்னாப்பா இவரு அப்படின்னு கேவலமா சொல்றாங்க. ஆனா அவர் ஜீசஸ் என்ன சொல்றாரு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா, இவர் வந்து என்னுடைய மரணம் மற்றும் எல்லாத்தையும் பரியல் எல்லாமே குறிக்குதுன்னு சொல்றாரு. ஸோ அதனால அந்த லேடி வந்து போவாஸ் இதுல படுத்து எதிர் குறிக்குதுனாக்கா, என்னுடைய மரணத்தை நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்க, என்னுடைய ரட்சகர் நீங்க, உங்களை போல நான் மரணம் அடைந்து நான் மறுரூபமாக்க மாட்டேன், உயிர் தெழுவேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை, ஸ்பிரிச்சுவல் மீனிங் அந்த ரூத் புக்ல வச்சுக்கிறாங்க. ಕಾಲಲ್ಲಿ ಇದು ಮಾಡೋದು ಅವ್ರ ತಗ್ಗಿದ ಸ್ವಭಾವ, ದೇವರ ಹತ್ರ ತಗ್ಗಿದ ಸ್ವಭಾವವಾಗಿ ನಾವು ಬರಬೇಕು. ಯಾವುದೋ ಒಂದು ಕಳೆದು ಹೋದ ಒಂದು ಸಂಬಂಧ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ದೇವರು ಕೊಡುವ ಮೂಲಕ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಇಲ್ಲಿ ಇಕ್ಕಿದ್ದಾರೆ. ನೋ ಇನ್ಸಿಡೆನ್ಸ್ ಕೂಡ ಕಾಣಿಲ್ಲ. 38 years ಬ್ಲಡ್ ಫ್ಲೋ. ಒಂದು ಲೇಡಿ 38 ವರ್ಷ ರಕ್ತ ಕುಸುಮ, ತುಂಬಾ ಪೇನ್, ಡಾಕ್ಟರ್ಸ್ ಎಲ್ಲ ನೋಡಾಯ್ತು. ದೇವರು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ಲಾಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ಯಾರ ಹತ್ರ ಹೋದ್ರು? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೋದ್ರು. ಇದೇ ರೀತಿ 38 ವರ್ಷ ಯಾರು ಕಷ್ಟಪಟ್ರು? ರೂತ್ ಕಷ್ಟಪಟ್ರು. ಮೋವಾಬ್ ದೇಶದಲ್ಲಿ ಅಕ್ಕ ತಂಗಿಯನ್ನ ಬಲಿ ಕೊಟ್ರು, ಕಣ್ಣಿನ ನೋಡಿದ್ರು, ಆ ವೇದನೆ ತಾಲಕ್ಕಾಗಿಲ್ಲ. ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವ ಯಾರು ಇಲ್ವಾ ಅಂತ ಟೈಮಲ್ಲಿ ದೇವ್ರು ಯಾರನ್ನ ಕಳಿಸಿದ್ರು? ನವಮಿನ ಕಳಿಸಿದ್ರು. ದೇವ್ರ ಸ್ವಾರ್ಥನ ಕೊಟ್ರು. ನೀವು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಕೊಡಬಾರ್ದು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ದೇವರಾಗಿ ಬರ್ತಾರೆ. ಅವರು ದೇವರೇ ಸೃಷ್ಟಿಕರ್ತನು ದೇವರಾಗಿ ಬಂದು ಮನುಷ್ಯನಾಗಿ ಬಂದು ನಿಮ್ಗೋಸ್ಕರ ಸಾಯ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅವ್ರು ಸ್ಟನ್ ಆಗಿ ತಿರ್ಗ ಬಂದ್ರಲ್ಲ, ಸೇಮ್ ಅದೇ ಒಂದು ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಇಲ್ಲಿ ಈ ಒಂದು ಮಹಿಳೆಗೆ ಇತ್ತು. ಆ ಕೊಂಡಿಯನ್ನ ಮುಟ್ಟು ಕೂಡಲೇ ಏನಾಯ್ತು? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪವರ್ ಹೋಯ್ತು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಎಷ್ಟು ಪವರ್ ಇದ್ರೆ ಗೊತ್ತಾ? ಒಂದು ಮಾತಲ್ಲಿ ಆ ಭೂಮಿ ಆಕಾಶ ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರು ಆ ಬಟ್ಟೆನ ಮುಟ್ಟುಕೊಳ್ಳಿ ಎಷ್ಟು ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಬಂತು ನೋಡಿ. ಈ ಒಂದು ಸಂಕೇತಗಳು, ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಮೀನಿಂಗು ಎಲ್ಲಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ರೂತ್ ಬೋವಾಸ್ ಇದರಲ್ಲಿ ಮಲ್ಕೊಂಡ್ರಲ್ಲ ಅದನ್ನ ಸೂಚನೆ ಮಾಡುತ್ತೆ. ரூத் அங்க படுக்கும்போது, காலில் படுக்கும்போது அவங்க வந்து ஒரு தாழ்ச்சி மனப்பான்மை கொடுக்குது. எங்களை விட்டா வேற கதி இல்லை, நீங்க தான் எங்களுக்கு கதி, நீங்க தான் ரட்சகர், இழந்து போன அந்த சம்மதத்தை நீங்க தான் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்து லைஃப்ல வந்தாங்க. ஜீசஸ் கூட ரிஸ்க் எடுத்து லைஃப்ல வந்தாரா? கேர் பண்ணாரா? லெஃப்ட் ரைட், லெஃப்ட்ல பார்த்தா அவங்க வயரிங், அங்க பார்த்தா வயரிங், அங்க போனா இது போனா, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ரிஸ்க் எடுத்து வந்தாரு.
அதே போல் ரிஸ்க் எடுத்து எங்களுக்காக அவங்க வந்து அந்த ஒரு கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினாங்க. அந்த ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் தான் அந்த இடத்துல இருக்குது. அதன் பிறகு அவங்க நைட்லாம் போகும்போது, இல்லைம்மா நீ நல்லதாக தான் பண்ணிக்கிற, நீ கடவுள் நல்லது பண்ணுவார் இன்ட்டு போகும்போது என்ன பண்ணுறாராம், அங்கே ரெட்டில் போட்டுக்கிறேன் பாருங்க, அதில் 6 படி வார் கோதுமையே கொடுத்தாராம், போர்வை காட்டுமா கொடுத்து அனுப்புகிறாங்களாம். வந்தாச்சு, போகும்போது என்ன பண்ணுறாங்கனாக்கா 6 படி கோதுமை கொடுத்து அனுப்புகிறாங்களாம். 6 படி கோதுமை கொடுக்குவாங்களா இந்த டைமில்? அது எவ்வளோ லிட்டர்ஸ்ன்னு இருக்குது, எவ்வளோ கேஜி இருக்குது, அது 25 to 33 kgs. அது எடுத்துன்னு போனாங்களாம். யாருன்னு எடுக்க முடியுமா அது 25 kgs? இப்போ ஜென்ஸால எடுக்க முடியாது, அந்த மாதிரி நிலைமாயிட்டு இருக்குது. அப்போ அவங்க ஸோ Ruth is not only is spiritually very excellent, but physically also she is excellent, I think. 6 படி வார் கோதுமையை அளந்து அவள் மேல் தூக்கி கொண்டு பட்டணத்துக்கு தூக்கி கொண்டு போனாள். பார்த்தீங்களா, லிஃப்ட் எடுத்துன்னு போல தூக்கி கொண்டு போனாங்கன்னா அப்போ எவ்வளோ வெயிட் இருக்கும். ஆனால் இந்த 6ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6ன்றது வந்து ஃபுல்னஸ் நம்பரா? ಆಸ್ ಎ ಸೆವೆನ್ ಡೇ ಅಡ್ವೆಂಟಿಸ್ಟ್ ನಮಗೆ தெரியும் இல்லையா, 6 ಅಂತ ಹೇಳೋದು ಬಂದು ಪರಿಪೂರ್ಣವಾದ ನಂಬರ್ ಅಲ್ಲ. 7 ಇಸ್ ಎ ಫುಲ್ನೆಸ್ ನಂಬರ್. ವಾರದಲ್ಲಿ 7 ದಿವಸಗಳಿದೆ, ಒಂದು ವಾರ. ಹಂಗೆ 6 ಅಂತ ಹೇಳೋದು ಬಂದು ಆ ಪರ್ಫೆಕ್ಟ್ನೆಸ್ ಇಲ್ಲ. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಮೀನಿಂಗ್ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, 6 ಅಂತ ಹೇಳೋದು ಯಾಕೆ ಬೋವಾಸ್ ಕೊಟ್ಟರು, 7 ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇವರು ಮದುವೆ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಫಿನಿಶ್ ಆಗಿಲ್ಲ, ಅದರಿಂದ 7 ಕೊಡಬೇಕಾಯ್ತು. கடவுள் அவர் ரூத்துடைய மேரேஜ்னு முடியல, இன்கம்ப்ளீட். 6வது நாளில் ஏன்னு கடவுள் என்ன சிருஷ்டித்தார், ஆதாம் ஏவாளையும் சிருஷ்டித்தார். 7ஆம் நாளிலும் ஓய்ந்திருந்தார். அந்த 7 நாள் சைக்கிளில் ஃபுல்னஸ் ஆச்சு. அதனால இந்த ஒரு இன்சிடென்ட்ஸில் 6 படி ஏன் கொடுத்தாங்கனாக்கா, அந்த ரூத்தினுடைய மேரேஜ் வந்து விஷயம் நடக்கலை, அதனால அந்த சிம்பாலிக்காக சொல்றதுக்கு 6 கொடுத்து அனுப்புனார். அம்மட்டு அங்கே போய் போவாஸ் வந்து அந்த எல்டர்ஸ்லாம் கூப்பிட்டு பேசுகிறாரு. பேசிட்டு பிறகு என்னுடைய ஒரு பெரிய சுதந்திராளி இருக்கிறார், என்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாரு, அவர் மேரேஜ் பண்ணுவாருன்றாருங்க இல்லைங்களா. இப்போ நம்மகிட்ட யாருன்னா ஒரு லேடி வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் யங்ஸ்டர்ஸ் சொல்கிறேன், ஸோ மிஸ் இந்தியாவோ செலிப்ரிட்டியோ வந்து நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னா எவ்வளோ குஷியாகும் யூத்து இல்லைங்களா. இதாப்பா நான் சட்டை பண்ணி எனக்கு பொண்ணே யாரும் கொடுக்க மாட்டாங்க. இதே வந்து என்ன கேட்குது, என்னன்னா இது கனவான் அனுவான்னு சொல்லிட்டு எல்லாம் ಇದು பண்ணி பார்க்குவாங்க இல்லைங்களா. ಕರೆಕ್ಟ್ ಅಲ್ವಾ. ಒಂದು ಎಮ್ನಿಸ್ತ ಮದುವೆ ಮಾಡುವಾಗ ಸೆಲೆಬ್ರಿಟಿ ಬಂದು ಬ್ರದರ್ ಐ ವಾಂಟ್ ಟು ಮ್ಯಾರಿ ಇನ್ನಕ ಎவ்வளோ ಖುಷಿ ಆகும். ಅಯ್ಯೋ ಒಂದೊಂದೇ ಒಂದು ಸಿಕ್ತಲ್ಲಪ್ಪ ಭಂಡಾರ ಬಾ ಅಂತ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತೀವಿ, ಹೇಳಕ್ಕೆ ಮುಂಚೆ ಹೇಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ ಅಲ್ವಾ. ಆ ಥರ ಒಂದು ಸಿಚುವೇಶನ್ ಇದೆ. ಆದರೆ ಇಲ್ಲಿ ಬೋವಾಸ್ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಹೇಗಿತ್ತು ನೋಡಿದ್ರ, ಒಂದು ಸ್ತ್ರೀ ಬಂದಿದ್ದಾರೆ ಮಧ್ಯರಾತ್ರಿಯಲ್ಲಿ, ಅವ್ರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ, ಭಯ ಪಡ್ಬಿಡಮ್ಮ ನನ್ಗಿಂತ ಇನ್ನೊಬ್ರಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಈ ತರ ಒಂದು ಗುಣಲಕ್ಷಣ ನೋಡಿ ಬೋವಾಸು ಶ್ರೀಮಂತನು. ಈ ತರ ಈ ನವಮಿ ಹೋಗುವಾಗ ಹೋಗಿರ್ಬೇಕು ಅವರು. ಇವರು ಕೂಡ ಅವರ ಕಷ್ಟ ಕಾಲದಲ್ಲಿ ದೇವ್ರಿಗೋಸ್ಕರ ನಿಂತ್ಕೊಂಡ್ರು. ಇವ್ರು ಹೋಗಿಲ್ಲ ಬೇರೆ ದೇಶಕ್ಕೆ, ನಿಂತು ಯಾವ ಥರ ನೋಡಿ ಅವರು ತುಂಬ ಆ ಗದ್ದೆಗಳು ಆಮೇಲೆ ಗೋಧಿ ಎಲ್ಲ ಇತ್ತು, ಅನೇಕ ಕೆಲಸಗಾರರು ತುಂಬ ರಿಚ್ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಅವ್ರನ್ನ. ಅವರು ಹೇಳುವಾಗ ನನ್ಕಿಂತ ಇನ್ನೊಬ್ರನ್ನ ಇರ್ತಾರೆ, ಅವರು ಹೋಗಿ ಅವ್ರನ್ನ ಮಾತುಕತೆ ಎಲ್ಲ ಮಾತಾಡ್ತಾರೆ. அங்கே போய் எல்டர்ஸ்லாம் பேசுகிறாரு, இந்த மாதிரி நவமி வந்து ரூத் எல்லாம் வந்தாங்க இல்லையாப்பா, அவங்க எல்லாம் இழந்து போனதெல்லாம் வாங்கினோம், நீ தான் ஃபஸ்ட்டு சுதந்திரவாளின்றாரு, ನೀನೇ ಫಸ್ಟು ಅವ್ರನ್ನ ಮದುವೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅವ್ರು ಲ್ಯಾಂಡ್ ಎಲ್ಲ ಪರ್ಚೇಸ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಲ್ಯಾಂಡ್ எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். அவருங்க சொல்றாங்க லேண்டு பர்ச்சேஸ் பண்ணோம். ஓ ஓகே ஓகேன்றாரு. இல்லைப்பா 100 விஷயம் இருக்குது நீ மறந்துட்டேன்றாரு. என்ன விஷயம்னாக்கா, லேண்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி அந்த ரூத்துக்குது இல்லையா, மோபல் நீங்கள் மேரேஜ் பண்ணும். ஐயோ ரூத்தா, ஐயோ மோபல் இருந்தா, ஐயோ வானப்பா எனக்கு நான் பண்ண ಮಾಟೇನ್றாரு. ಆ ಸ್ತ್ರೀ ಮೋಬಿಂದ ಬಂದ ಆ ಸ್ತ್ರೀ ನನಗೆ ಮದುವೆ ಮಾಡ್ಬೇಕಾ, ನಾನು ಆಗಲ್ಲ, ನೀನೇ ಮಾಡ್ಕೊ, ನನ್ನಿಂದ ಆಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಸೊ ಎಲ್ಡರ್ಸ್ ಎಲ್ಲ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಆಮೇಲೆ ಇವ್ರು ಬಂದು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಆ ಕೆರ ಎಲ್ಲ ತಗೊಂಡು ಸಿಲ್ಪರ್ನ எடுத்து கழட்டுனாக்க அக்செப்டட் நாட் அக்செப்டட் லீகலி ಅಂತ. அப்போ அவர் அந்த 100 கிங்ஸ்மேன் ரிடீமர் அவர் வந்து என்ன பண்ணுறாராம், சில்பர் கழட்டிடுறாராம். அதன் பிறகு
லீகலாக யார் மேரேஜ் பண்ணுறதுனாக்கா போவாஸ் வந்து மேரேஜ் பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து போவாஸ் வந்து ஆல்ரெடி சொல்கிறாரு இல்லையா, இன்னொரு சுதந்திரவாளி எனக்குன்னா ஃபர்ஸ்ட் சுதந்திரவாளி அவர் தான்றாரு, அவரும் உங்களை மீட்டுக் கொள்வார் நான். ஆனால் அவரால் முடியல இல்லைங்களா. ஆனால் போவாஸ் என்ன சொல்றாரு, அவர் தான் உண்மையான சுதந்திரவாளின்றாரு, ஆனால் மீட்டு கொள்ள முடியல. இது உண்மையான சுதந்திரவாளி எதை குறிக்குதுனாக்கா ஓல்டு டெஸ்ட்மெண்ட் பழைய ஏற்பாடை குறிக்குது. போவாஸ் எதை குறிக்குனாக்கா இயேசு கிறிஸ்து குறிக்குது. நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து முன்னால ரட்சிப்பா பழைய ஏற்பாடுடைய பண்டிகை ரத்தம் அந்த பண்டிகை அந்த சம்பிரதாயம் அதுல இருக்கிற நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்குதா? இயேசு கிறிஸ்து இல்லைங்களா. அதே இதனால தான் அவர் ஆவிக்குரிய விஷயத்துல என்னால முடியாதுன்ட்டாரு. பழைய ஏற்பாடு ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ் பிளட் அண்ட் கோட் they cannot redeem you. பவுல் அதுதான் எப்ரியல் எழுதுறாரு. which can redeem you? the precious blood of Christ. அதுதான் இங்க ಆವಿಕುರಿ ಅರ್ಥ. ಹಂಗதான் ಇங்க ಟೂ ಕಿನ್ಸ್ಮನ್ ರಿಡೀಮರ್, ಎರಡು ರಕ್ಷಕನು ಅಂತ ಎರಡು ಲಿಸ್ಟ್ ಹಾಕಿದ್ದೀನಿ. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಕ್ಲೋಸ್ ರಿಡೀಮರ್ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಆದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ರಕ್ಷಣೆ ಕೊಡಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ಆ ಒಂದು ಕುರಿಯನ್ನ ರಕ್ತವನ್ನ ಬಲಿ ಕೊಡುವಾಗ ಆ ಸಂಕೇತವನ್ನು ಕೊಡುವ ಯಾರು ನಿಜವಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ ರಕ್ಷಣೆ ಇದೆ ಅಂತ ಬೋವಾಸ್ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಅವ್ರ ಮೂಲಕ ರಕ್ಷಣೆ ಇದೆ ಅಂತ ಒಂದು ಪಾಠಗಳನ್ನ ನಾವು ಕಲಿಬಹುದು. ಆಮೇಲೆ ಬೋವಾಸ್ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ನೋಡಬಹುದೇ, ಲೈಕ್ ಜೀಸಸ್ ಅಂತ ಇದೆ, ಈ ವಾಸ್ ರಿಚ್ ಅಂತ ಇದೆ, ரொம்ப ಪಣಕಾರರ ಇದ್ದಾರೆ, ಜ್ಞಾನமுள்ளವರ ಇದ್ದಾರೆ, ಈ ವಾಸ್ ವೈಸ್, ಈ ವಾಸ್ ಬ್ಲೆಸ್ಡ್, ಈ ವಾಸ್ ಜನರೇಷನ್. ಎಲ್ಲರೂ ಕೊಡೋದ್ರಲ್ಲಿ ಧಾರಾಳವಾಗಿ ಕೊಟ್ರಲ್ಲ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಯಾರ್ಯಾರು ಬರ್ತಾರೆ ಎಲ್ಲ ಕೊಟ್ಟು ಕಳ್ಸಿದ್ರಲ್ಲ. ಏನ ತುಂಬಾ ಕರುಣೆ ಉಳ್ಳವರು, ತುಂಬಾ ಕಣ್ಣೀರು ವೇದನೆ ನೋಡಿದ್ರೆ ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ಅವ್ರ ಗುಣ ಕೊಟ್ರು. ಈ ವಾಸ್ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ಡ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಈ ವಾಸ್ ಫ್ರಮ್ ಬೆತ್ಲೆಗೇಮ್, ಜೀಸಸ್ ಆಲ್ಸೋ ಫ್ರಮ್ ಬೆತ್ಲೆಗೇಮ್, ಬೋವಾಸ್ ಆಲ್ಸೋ ಫ್ರಮ್ ಬೆತ್ಲೆಗೇಮ್. ಈ ವಾಸ್ ಎ ನಿಯರ್ ಕಿನ್ಸ್ಮನ್, ರಕ್ಷಕನು ಯಾರು? ಬೋವಾಸ್. ಜೀಸಸ್ ಕೂಡ ನಮಗೆ ರಕ್ಷಕನು ಇದ್ದಾರೆ. ಇಸ್ ನೇಮ್ ಇಸ್ ಸ್ಟ್ರೆಂತ್, ಜೀಸಸ್ ಇಸ್ ಎ ಸ್ಟ್ರೆಂತ್ ಅಂತ. ಅದನ್ನ ಪಿறகு ಈ ವಾಸ್ ಲಾರ್ಡ್ ಆಫ್ ದ ಹಾರ್ವೆಸ್ಟ್, ಅದನ್ನ ಈ ವಾಸ್ ದ ಓನ್ಲಿ ಟ್ರೂ ರೆಡಿಮರ್. ನಿಜವಾದ ರಕ್ಷಕನು ಯಾರು? ಆ ಒಂದು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಅಲ್ಲ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನೆರಳಾಗಿದ್ದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿಜವಾಗಿ ಬಂದು ನಮಗೋಸ್ಕರ ರಕ್ತವನ್ನು ಕೊಟ್ರಲ್ಲ, ಅವರು ನಿಜವಾಗಿ ರಕ್ಷಕನಾಗ ಅವ್ರ ಮೂಲಕ ಇದೆ ಅಂತ. ಇದೆಲ್ಲ ಬೋವಾಸ್ಗೆ ಅಡಕವಾಗಿದೆ. ಸೊ ಅದರಿಂದ ಅವ್ರ ಮದುವೆ ಎಲ್ಲ ಆಯ್ತು. ಇದನ್ನ ಏನು ಸೂಚನೆ ಮಾಡುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ಪಾಠ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಕೂಡ ಇದೆ. 19:7-8 வெளிப்படுத்தின சுவிசேஷம் 19:7-8 நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செல்ல கடுவோம். ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஸோ இந்த மேரேஜ் வந்துச்சிங்களா, போவாஸ், அதன் பிறகு யார் மேரேஜ்? ரூத். இது எதை குறிக்குதுனாக்கா, போவாஸ் வந்து யாரை குறிக்குதுன்னா ஏசு கிறிஸ்து குறிக்குது. ரூத் யாரு குறிக்குதுனாக்கா, ஒரு காலத்துல நம்ம அந்நிய தேசத்துல இருந்தோம், பாவத்துல இருந்தோம், வேற இதுல இருந்தோம், கடவுளை அறியாதவங்கள இருந்தோம். அதன் பிறகு திருப்பம் வந்து யார் அறிந்து கொள்ளணும்? போவாஸ் ரூத் அறிந்து கொள்ளும் மாதிரி நம்ம ஏசு கிறிஸ்து அறிந்து கொள்ளும் போது என்ன பண்றாங்க, அந்த கல்யாணம் நடக்குது. இந்த பூமிக்குரிய கல்யாணம் பரலோகத்தில் இருக்கிற 2ஆம் வருகையில் நடக்குது. நம்ம 1000 கால வருஷம் ஆயிட்டு பிறகு அவர் கூட நித்திய காலமா இருக்கோம் இல்லைங்களா. அதுதான் ஆவிக்குரிய கல்யாணத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த அந்த பிளட் லைனில் பார்க்கும்போது ஜூடாக்கு வந்து அந்த ட்ரைபில் வந்து யார் பொறுக்கிறாங்கனாக்கா, அவர் வந்து ட்ரைப் ஜூடாலேருந்து வர்றது. ரூத் அண்ட் போவாஸ் கல்யாணம் பண்ணதுனால யார் பொறுக்கிறாங்கனாக்கா ஒபேதன் பொறுக்கிறாரு. ஒபேத் ஆகிட்டு பிறகு ஜெஸ்ஸி ஆகிட்டு பிறகு யார் பொறுக்கிறாங்களா? டேவிட். ஸோ ஒரு ஸ்திரீ வந்து அந்நிய தேசத்துல இருந்தாலும் அவங்க ஊர் விட்டு ஊர் வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு கல்யாணம் பண்ணி போவாஸை கல்யாணம் பண்ணும் போது அந்த வம்சத்துல யார் வந்து ஒரு ரட்சகர் பிறந்தாரு. அதே போல இப்போ கூட உங்களை அநேக காரியங்கள் வந்து கடவுள் வந்து காட்ஸ் ஹேஸ் எ பிளான், வண்டர்ஃபுல் பிளான். ஜஸ்ட் யூ ஸ்டிக் டு த காட்ஸ் பிளான் அண்ட் ஃபெய்த்ஃபுல்லி யூ வாக் ஸ்ட்ரெயிட், நாட் டு டேர்ன் லெஃப்ட் அண்ட் ரைட். கடவுளுக்காக வழி நடத்தும் போது அவர் வந்து வழி நடத்துவார். அநேக யோசனைகள் வந்து அவர் பரிசுகளை வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு. அது இது போட்டு பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் வந்து எனக்கு ஸ்க்ரீனில் லெஃப்ட் வந்து லோத் டெசிடென்ஸ் இருக்குது, இங்கே வந்து ஜூடா
லோத்து ஜூடா வந்து எப்படி வந்து தமர் வந்து ஷீலாவை மேரேஜ் பண்ணுமாச்சு. அம்மட்டு ஜூடா ஒரு ரிலேஷனில் யார் பிறந்தாங்கனாக்கா ஜீரா பெரஸ் பிறந்தாங்க. பெரஸ் மூலியமாக யார் பிறந்ததுனாக்கா சாலமோன். சாலமோன் யார் மேரேஜ் பண்ணுந்தா ராகேப். இந்த சாலமோன் வந்து வேவுக்காரர்களாக அங்கே போனாங்க, ஜெரிகோ பட்டணத்துக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு அநேக காட் சர்வெண்ட்டு சொல்கிறாங்க. அதனால அவரே மேரேஜ் பண்ணாங்கன்ட்டு ஹிஸ்டாரியன்ஸ் சொல்கிறாங்க. சாலமோன் ராகேப் மேரேஜ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு பிறந்தது தான் போவாஸ். அந்த போவாஸ் யார் மேரேஜ் பண்ணுறான்னா ரூத்து. இதில் வந்து கிங் டேவிட், சாலமன், அமட்டு ஜீசஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டில் போட்டுக்கிறது பார்த்தோன்னா தாமர், ரூத்து, ராகே, பாட்ஷிபா, இவங்க 4 லேடிஸ் வந்து தே நாட் பார்ட் ஆஃப் இஸ்ரேல் பை பர்த். தே ஆர் த அவுட்சைடர்ஸ். இட் ஷோஸ் ஈவன் through Tamar, Ruth and Rahab, Bathsheba, we also connected blood relative as a close relative of Jesus Christ. He is our own brother. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಮ್ಮ ಸ್ವಂತ ಅಣ್ಣ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಅವ್ರ ಮೂಲಕ ರಕ್ಷಣೆ ಇದೆ. ಸ್ವಂತ ಅಣ್ಣ ಮಾತ್ರ ಇಲ್ಲ, ರಕ್ಷಕನು ಆತನು ದೇವರು ಕೂಡ. ಭೂಮಿ ಆಕಾಶ ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರು ಮನುಷ್ಯ ರೂಪದಲ್ಲಿ ಬಂದು ನಮಗೋಸ್ಕರ ಜೀವನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆ ಒಂದು ಪ್ಲಾನಲ್ಲಿ ಯಾರಿದ್ರಂತೆ, ಒಂದು ಅನ್ಯ ಸ್ತ್ರೀ ಇದ್ದು ನಮ್ಮ ಗುಣಲಕ್ಷಣ ಕೂಡ ಅನ್ಯ ಸ್ತ್ರೀಯಾಗೆ ಇರಬೇಕು ಅಂತ ನಾವು ಈ ಒಂದು ಲೆಸನಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಗೆ ತಿಳಿಸ್ತಾರೆ. ಅದೇ ಒಂದು ಸಮ್ಮರಿ ಇಲ್ಲಿ ಒಂದು ಹಾಕಿದ್ದೀನಿ. ನವಮಿ ಯಾರನ್ನ ಸೂಚನೆ ಮಾಡುತ್ತೆ? ನವಮಿ ಯಾರ ಕುರಿಕಿದ್ನಾಗ ಯೂದ ದೇಶத்தை குறிக்குது. நெக்ஸ்ட் வந்து ரூத் யாரை குறிக்குதுனாக்கா அந்நிய தேசத்துனா ஜென்டைல்ஸை குறிக்குது. ஓர்ஃபா யாரை குறிக்குதுனாக்கா அவங்க ரிட்டர்ன் போயிட்டாங்க இல்லையா, மருமகள் போயிட்டாங்களா, அது யாரை குறிக்குதுனாக்கா ஒன்ஸ் த ரிசீவ்டு மெசேஜ் பட் த டிஃபிகல்ட் கேம் த சிச்சுவேஷன் மேக் ஹர் டு ரிட்டர்ன் பேக். அந்த விதை எங்கே உழுவுதுனாக்கா முள்ளு மேலே உழுவுது இல்லையா, வளருது, ஜோராக வருது, கஷ்டம் இதெல்லாம் வரும்போது என்ன பண்ணுறாங்க, ஐயோ வானாப்பான்னு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஓர்ஃபா அது வந்து ஷேலோ பிலீவர்ன்ட்டு. ஃபீல்டுன்றது கத்தைன்றது வந்து ஹோல்டு குறிக்குது. சர்வெண்ட் வந்து ஹோலி ஸ்பிரிட். வேலைக்காரங்களை எதை குறிக்குதுனாக்கா பரிசுத்த ஆவியை குறிக்குது. அதர் கிரின்ஸ்மன் இன்னொருத்த எனக்கு சுதந்திரவாளி இருக்கிறாருனாக்கா அது பழைய ஏற்பாடு. டெட் ஹஸ்பண்டு எதை குறிக்குதுனாக்கா ரூத்துடைய மாமனாரை குறிக்குது, முதல் ஆதாமை குறிக்குது. அவங்க செத்துட்டு சாபெல்லாம் வந்து எல்லாம் எழுந்துட்டாங்க. அது திருப்பம் யாரை மீட்கொள்ளுறது? கடைசி ஆதாமாக இயேசு கிறிஸ்த குறிக்குது. நம்மளுக்காக செத்து போவாஸ் வந்தது கிரைஸ்ட குறிக்குது. ஸோ மீட்டிங் பாயிண்ட் எங்கன்னாக்கா பெத்லஹேம். ஸோ ஜீசஸ் செகண்ட் கம்மிங் வந்துட்டு பிறகு நியூ ஜெருசலேம் எங்கே போய் நிற்க போதான்? புதிய எருசலேம் எங்கே வந்து உலகத்திலே சென்ட்ரு பொசிஷனில் நிற்க போகுது. அது இஸ்ரேல் சரௌண்டிங் அந்த லொக்கேஷன் தான் சென்ட்ரில் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இதை காமிக்குது. ஸோ இது ஒரு இன்சிடென்ட்ஸை நான் சொல்லி முடிக்கிறேன். மார்க் நீரோன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்லர் இருக்கிறாரு. அது நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா பார்க்கலாம். இவர் வந்து மல்டிபிள் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸில் வேர்ல்டு சாம்பியன் ரெஸ்லிங். இவர் வந்து ஆடும் போதெல்லாம் இவங்க அம்மாவும் கூடலாம் போவாங்களாம், கிரவுண்டுக்கெலாம் போவாங்களாம். அவங்க அம்மா வந்து பால் எடுத்துன்னு போகும்போது மார்க் கூடாது போன்னு கத்துவாங்களாம். ரொம்ப வெறித்தனமாக கத்துவாங்களாம், என்கரேஜ் பண்ணுவாங்களாம். ஸோ அதனால் இவங்க ஃப்ரெண்ட்லாம் கேட்குவாங்களாம், கேம்ஸ்லாம் முடிச்சு மார்க்குன்னா அவங்க யாரோ ஒரு லேடி கற்றுந்தாங்களே, ஏன்னா அவங்க அம்மா அவள் யாரோ எனக்கு தெரிலப்பான்னு சொல்லுவாங்களாம், சிரிக்குவாங்களாம். ஸோ அதனால் அம்மாவுடைய அன்பு தெரியாத வளர்ந்த ஒரு நபர். இந்த உலகம் காரியம் தான் நம்மளுக்கு மேன்மையானது. இந்த காசு, இந்த ஃபேமஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் வந்து யங்ஸ்டரில் வந்து இருக்குவான். நைட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் போய் குடிச்சிட்டு 2 மணிக்கு 1 மணிக்கு வந்து அவங்க அம்மா வந்து இவங்க தூங்காத, பையன் வருவானா, அவங்க வந்தோடனே லைட் எரியும். மட்டும் அவங்க ஃப்ரெண்டு மார்க்கு லைட் எரியுதுப்பா, ஐயோ எங்கள் அம்மா எல்லாத்துலேயும் வந்து தொல்லை கொடுக்குறாங்கப்பா, எனக்கு தாங்க முடியல, எல்லாத்துலேயும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அம்மா வீட்டுக்கு போனா அம்மா வந்து எதிர்க்க கவுத்து வந்து மார்க் என்னப்பா சாப்பிட்டியாப்பா, காலிலேருந்து சாப்பிடல, அவங்க கூட நான் சாப்பிட்ணும், நான் வெயிட் பண்ணுக்கிறேம்மா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதம்மா, யூ பக்மின்னு சொல்லிட்டு டோரை ஜோர் அடிச்சுட்டு உள்ள பெட்ரூமில் போய்டுவானா. அம்மா அவங்களுக்காக காத்திருந்தாங்க. ஒரு நாள் வந்து ஹீரோஷிமா ஜப்பானில் வந்து ஓல்டு ரெஸ்லிங் சாம்பியன் வந்துச்சு. அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறது போகும்போது ஒரு 2 நாள் ட்ரைனிங் வந்து சடனாக 2 o'clock இந்த மிட் நைட்டில் வந்து ஒரு ஃபோன் வருது. அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு பேசுகிறாங்களா, மார்க் தெர் இஸ் அர்ஜென்ட் கால், யூ நீட் டு கால் பேக், எமர்ஜென்சி. என்ன சொல்லுப்பானாக்கா, ஜஸ்ட் போய் சடனாக என்னானாக்கா அங்கே போயிட்டு லாபிலாம் திறந்துட்டு அங்கே போகும்போது ரிசப்ஷனில் வந்து யாரும் இல்லை. நைட்டு 2 o'clock ஃபோன் எடுத்துகிட்டு கால் பண்ணுறாங்களா, அவங்க ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க.
என்னப்பா அர்ஜென்ட் ஏதோ மெசேஜ் கால் பண்ண சொன்னாங்கனாக்கா, இல்லைப்பா என்னால் சொல்ல முடியாது, எப்படி சொல்கிறது, ஜஸ்ட் சே இட்ப்பா, என்ன ஜஸ்ட் இல்லை என்னால் சொல்ல முடியாது, அழுகுறாங்க அவங்க ஃப்ரெண்டு. அவங்க 3வது வாட்டி ஜஸ்ட் சே இட், ஏன்னா ரொம்ப சீரியனா பிடிக்கிற, நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன், நான் ரொம்ப, இல்லைப்பா யுவர் மதர் இஸ் டெட்ன்னு சொல்கிறான். அப்போ தான் தாயுடைய அன்பு அவனுக்கு தெரிஞ்சான். இம்மிடியேட்டாக ஃபோன் போட்டு அங்கே லாபியை திறந்துட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு நடு ரோட்டில் ஓடுறான்னா, எந்த கேபின்லாம் எதுவும் இல்லை. 2 o'clock இந்த நைட், யாரும் இல்லை. அங்கே நீல் டவுன் போயிட்டு அவங்க அம்மாவுக்கு மன்னிப்பு கேட்டு, அம்மா உங்களை நான் பார்க்கணும், இன்றைக்கி தான் உங்களை அன்பை நான் தெரிஞ்சுக்கினேன் சொல்லிட்டு கத்துனானோ. இம்மிடியேட்டாக அவன் ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு USA ரிட்டர்ன் ஆகும்போது எல்லாரும் அவங்கெல்லாம் அந்த மேரேஜில் வந்து ஃபாதர்லாம் ப்ரேயர் பண்ணிக்கும் போது he was very nervous to go to near the casket. அந்த பரியல் பாக்ஸ் கிட்ட போகும்போது ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சான். இவ்வளோலாம் டெடிகேட் பண்ணியம்மா, உன்னை பார்க்காத போயிடுச்சா, லைஃப் லாங் யூ வாண்ட் சேவ் மீ, யூ கேவ் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட், பட் நான் வந்து அந்த ஃபேமஸ் எல்லாத்துலேயும் இருந்தேன், but he has taken strength and to come back and by nervous he is coming back and slowly walk near the casket. அந்த பரியல் பாஸ்கெட்டை பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து வெள்ளை துணியில் சுற்றினாங்களாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, when I saw my mother she looks like a angelன்றார். கண்ணில் அழுதுனேன், இந்த முகத்தை நான் பார்க்காத விட்டனமா. இந்த ஒரு தாய்க்காக இந்த உலகத்துக்குரிய ஒரு பிள்ளைகள் வந்து அன்பை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது, ஜீசஸுக்கு அன்பு இருந்தால் அது தாய் அன்போட மேலான அன்புன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த தாயோட மேலான நம்ம ஜீசஸ்க்கு நம்ம எவ்வளோ இது பண்ணோம். உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாமே விட்டுட்டு நம்ம இயேசுக்காக பின்தொடருவோமோ. டைம் அதிகமாகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ. கடவுள் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.